அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆறுயிர்க்காக அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலாருள் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் இம்மையளித்து காப்பான். ஒசூர்ல இவ்வளவு பிராமணர்கள் இருக்கீங்களா? தமிழ்நாடு முழுக்க இருந்து கிளம்பி வந்துட்டீங்களோ நினைச்சேன். ஒசூர்ல மட்டுமே இவ்வளவு. என்னடா தம்பித்துறை என்ன நேரா வந்திருக்காருன்னு பார்த்தேன். ஓட்டு பூரா இங்கதான் இருக்கா? நீங்க எல்லாம் கலிபோர்னியா போலையா? பிள்ளைகளை அனுப்பிட்டு இங்க உட்கார்ந்துருக்கா? போயிட்டு வந்தாச்சு. வந்தவர்கள் வாழ்க, அங்கு இருப்பவர்கள் வருக. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நான் நிறைய முறை ஓசூருக்கு வந்திருக்கேன். ரொம்ப சமீபமாக கூட +2க்கு பிறகு மாணவர்கள் என்ன படிக்கிறது அப்படிங்கிறக்கான நிகழ்ச்சிக்கு நான் வந்திருந்தேன். இப்படி ஒரு சம்பவம் செய்கிறதுக்காக இன்னைக்கு தான் முதல் முறையாக வந்திருக்கிறேன். ஐயா மணியன் அவர்கள் பேசினாங்க. வெறும் மணியன் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு தெரியாது. தமிழருவி மணியன் அப்படின்னா தான் தெரியும். அவருக்கு அந்த தமிழருவி அப்படிங்கிற பட்டத்தை பெயராகவே சூட்டினவர் காமராஜர். யாரா அவன் அருவி மாதிரி தமிழில் பேசுகிறான் அப்படின்னு தமிழருவி அப்படின்னு வச்சவர். அதுவே அவருடைய பெயராயிருச்சு. தன்னுடைய வாழ்நாளில் மிக பெரும் பகுதியை நாட்டு மக்களுக்காக ஊருக்கு நான் ஒரு நல்லது சொல்லுவேன் அப்படின்னு அடம் பிடிச்சு இருக்கக்கூடிய வாழக்கூடிய சில அரிதான மனிதர்கள் இல்லை, அரிதான ஸ்பீசிஸ். அது வேற ஒரு உயிரினம். அது அவர் இன்னைக்கெல்லாம் பார்க்க முடியாது. இது போன்ற மனிதர்களுக்கு நம்ம நேர்மையாளர்கள் நான் பேர் வச்சிருக்கிறோம். பிழைக்க தெரியாத மனுஷன். தமிழரி முனியன் பாவம், ஐயோ ஒன்று பிழைக்கவே தெரியாத மனுஷன். அவர்கிட்டலாம் பேச்சை கேட்கணும், அப்படியே ஓடி போயிடணும், மறந்துடணும். அதை ரீதிங்க்லாம் பண்ணிட்டு இருக்கப்படாது. அவர் மாடு திடீர்னு வாவை செய்ய மாதிரி மேலே வந்து குதிம்பார். குதிக்க முடியுமா? குதிக்க முடியாது. அது ஒரு பேச்சு, ஒரு தவம் அப்படின்னு சொன்னார். பேச்சு இல்லை, அவருடைய வாழ்க்கையே ஒரு தவம். அவர் அவருடைய வாழ்க்கையே முழுக்க முழுக்க சுப்பிரமணிய சிவத்தை பற்றியோ வாவேசு ஐயரை பற்றியோ நிறைய வரலாறுகளை சொன்னார். அவருடைய விஷயத்தை பற்றி நிறைய சொல்லணும். ஒன்று சொல்கிறேன், எனக்கும் அவருக்குமான விஷயத்தை சொல்லணும். நிறைய இருக்கு, அதுவே 1000 இருக்கு. அவர் எப்படிப்பட்ட மனிதரை நம்ம இங்கே உட்கார வச்சிருந்தோம் அப்படிங்கிறதுக்கு அவரை வச்சு நான் ஒரு நிகழ்ச்சி நடத்தினேன் எங்களுடைய சாணக்கியால சென்னையில். தம்பி தான் அதுக்கு தொகுப்புரை வழங்கினான்னு நினைக்கிறேன். அப்போ அங்கே சாணக்கியால் நிகழ்ச்சி நடத்தின போது நடத்தி முடிச்சு அவருக்கு ஒரு தொகை வந்ததுக்கு நன்றியா நாங்கள் கொடுக்கணும். அவருடைய பெயர் பேங்க்ல எப்படி எழுதி வச்சிருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. இயற்பெயர் மணியன், தமிழறி மணியன் சொல்றோம். அது THAவா TAவா தெரியாது. ZHA போடுறாரா LA போடுறாரா தெரியாது. நிறைய சிக்கல் இருக்குங்கனால நான் அந்த எனக்கு விட்ட ஒரு தொகையை எழுதி பெயர் எழுதாம அவருக்கு அந்த செக் அனுப்பிட்டேன். அவர் அதை போட்டோ எடுத்து, இவ்வளவு பெருந்தொகை கொடுத்து என்னை எல்லாம் வாங்க முயற்சி பண்ணாதீங்க, எனக்கு இவ்வளவு பெருந்தொகை வேண்டாம் அப்படின்னார். பிளாங்க் செக்கு பெயர் எழுதாம வந்தது. அவருடைய அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு. ஒரு பெரிய அக்கௌண்ட், பெரிய அமௌண்ட் கையில் எனக்கு பெரிய அமௌண்ட்டு, அவருக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. அவர் வந்தோடனே எனக்கு வேண்டாம் அப்படின்னார். நான் இல்லை, அதை நான் கொடுத்துட்டேன், நீங்கள் கிழிச்சு கூட போடுங்க, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், அது உங்களுக்கானது, உங்களுக்கு கொடுத்துட்டேன், அதை நான் பயன்படுத்த மாட்டேன், நீங்கள் அதை திரும்பி வாங்கிக்கோங்க அப்படின்னு அடம் பிடிச்சேன்.
அப்புறம் நான் வந்து இல்லைன்னா உங்கள் பேர் தெரியாதுங்கிறக்காக தான் நான் எழுதுனேன், இல்லாட்டி நானே டெபாசிட் பண்ணியிருப்பேனே அப்படின்னு. அப்புறம் பெயரை வந்து டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பினார், இதுதான் பெயர் எழுதுறதுல பெயர். நான் உடனே என்ன பண்ணேன், தேதி கிராஸ் செக் எல்லாம் பண்ணி அவருடைய பெயரை எழுதி கையெழுத்தை போட்டு தொகையே எழுதாமல் அனுப்பினேன், அமௌண்ட் போடலை. அப்போ நான் ஏற்கனவே போட்டிருந்த அமௌண்ட் போடலாம், எந்த அமௌண்ட்டும் போடலாம். புரியுங்களா? அவர் எழுதுறார், அதை திருப்பி போட்டோ போட்டு எழுதுறார், பெருந்தன்மையில் யார் பெரியவர் என்ற போட்டியில் நீங்களே வென்றீர்கள் அப்படின்னு எழுதுறார். ரொம்ப சின்ன அமௌண்ட் ஒன்று எழுதி கிராஸ் பண்ணி நான் இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற. கற்பனை செய்து பாருங்க, கையில் ஒரு செக்கு வந்து நிற்குது, அவர் கேட்கல, நானா மனம் வந்து கொடுக்குறேன். அதில் வந்து வருத்தமோ வேதனையோ இல்லை, சந்தோஷம் தான். வாங்கி போட்டால் நான் கொஞ்சம் கூட வருத்தப்பட்டிருக்க போறல. அதுக்கு 4 நாள் சண்டை போட்டிருக்காரு. நான் உங்ககிட்ட ரொம்ப நாகரீகமாக சொன்னேன், என்னைய காசு கொடுத்து வாங்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னார்ல, அதே மாதிரி என்ன காசு கொடுத்து வாங்க பார்க்கல, கொடுக்குறக்கு அவ்வளோ காசு இல்லைண்ணே வாங்கிக்கேனே அப்படின்னு. அப்படிப்பட்ட நேர்மையாளர்கள் நம்ம அருகிலே இருக்கிறார்கள். வாவேசு ஐயர் பற்றி சொன்னார், பாரதி பற்றி சொன்னார், சுப்பிரமணிய சிவம் பற்றி சொன்னார். லக்ஷ்மண ஐயர்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு. இவர்கள் எல்லாருமே 1925க்கு முன்னாடியே மரணித்தவர்கள். ஸோ நமக்கு தெரியாதுங்கிறதுல ஒன்றும் வியப்பு கிடையாது. நமக்கு எதுவா இருந்தாலும் 3-4 வருஷத்துக்குள்ள சொல்லு, 5-6 வருஷம் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஆத்துக்காரியா இருந்தாலும் மறந்துடுவோம், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு. நீங்க வந்து எம்எல்ஏ சீட்டு கேட்பீங்க, நாங்கெல்லாம் அவ்வளோ காஸ்ட்லியா கேட்க மாட்டோம், அதியமான் காலேஜில் சீட்டு மட்டும் தான் கேட்போம், அவ்வளோதான். அதை வந்து எங்களுக்கு அதை மட்டும் போட்டு கொடுங்க, அவ்வளோதான். நீங்க பெரிய சீட்டெல்லாம் நீங்க வச்சுங்க, சின்ன சீட்டா பார்த்து எங்களுக்கு கொடுங்க, அவ்வளோதான். நாங்கள் வந்து கேட்கும்போது அதில் முடிஞ்சா கொஞ்சம் டொனேஷனை கம்மியாக போடுங்க. இந்த பிராமணன் இல்லை, அது வந்து வெறும் 500 ரூபா இருந்தாலும் கொஞ்சம் குறைச்சிக்கப்படாதா அப்படின்னு. சரி 250 ரூபா கொஞ்சம் குறைச்சிக்கப்படாதா. ஆட்டோக்காரன்ட்டே பேரம் பேசி நம்மலாம் வந்து நம்ம வயிற்றுல அடிக்கிறக்காக நரேந்திர மோடி இந்த டிஜிட்டல் பேமெண்ட் கொண்டு வந்துட்டார். 128 ரூபா 35 பைசா அப்படியே போட்டு பேமெண்ட், 35 பைசா போதும், ஒண்ணுமே நிச்சயமா பண்ண முடியாது. நீங்க 120 ரவுண்டா வாங்கிக்கலாம் சொல்ல முடியாது, 35 சப்ஜாடா வாங்கி வச்சுருவாங்க. இவர்கள் எல்லாருமே 1925க்கு முன்னாடியே மரணித்தவர்கள். நமக்கெல்லாம் தெரியாது, நம்முடைய மூத்தவர்களுக்கும் கூட தெரியாது. காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தார், அந்த ஒரு வரியில நின்னுறோம். அதற்கு பின்னாடி உயிர் விட்டவர்கள், உயிர் விட துணிந்தவர்கள், உயிர் விடுவதற்கான ஆட்களை உருவாக்கியவர்கள் நமக்கு தெரியவே கிடையாது. 25 வரைக்கும் இருந்தவங்கள தெரியலன்னா ஒரு லாஜிக் இருக்குது, பரவாயில்ல புரிஞ்சுக்கலாம். 2011 வரைக்கும் இருந்த லக்ஷ்மண ஐயரை நமக்கு தெரியாது. நீங்க அப்படியே உங்களுடைய மொபைல்ல எடுத்து பார்த்துட்டு ஈரோடு லக்ஷ்மண ஐயர்னு ட்ரை பண்ணி பாருங்க, ஈரோடு ஈவே ராமசாமியான்னு வரும். நான் இப்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்றேன். நான் சும்மா என்ன போட்டா வருது ஈவர். நான் வந்து ஈரோடு லக்ஷ்மண ஐயரை நம்ம நிறைய பேருக்கு தெரியாது, இந்த மெட்டால இருக்கக்கூடிய ஏஐக்கா தெரியுதான்னு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஈரோடு லக்ஷ்மண ஐயர்னு போட்டேன். ஐ திங்க் நீங்க ஈவே ராமசாமி நாயக்கரை தப்பா போட்டீங்கன்னு நினைக்கிறேன். தன்னுடைய வாழ்க்கை, வீடு, கிணறு, நிலம் அத்தனையுமே பட்டியலின மக்களுக்காக தானமாக கொடுத்து கொடுத்து கரைந்து 2011 இறந்தவர் ஈரோடு லக்ஷ்மண ஐயர். 2011 ஒரு 15 வருஷம் முன்னாடி வரைக்கும் இருந்திருக்கிறார். அவரும் ஒரு பக்கா காந்தியவாதி, சுத்தமான தேசியவாதி. பட்டியலின மக்கள் வந்து பொது கிணறுல குளிக்க கூடாது அப்படின்னு பிரச்சனை வந்த போது, அப்படித்தானே பொது கிணறுல தான் குளிக்க கூடாது, என் வீட்டு கிணற்றில் வந்து குளிக்கட்டும் அப்படின்னு வீட்டு கதவை திறந்து வச்சார். கற்பனை பண்ண முடியுமா? புரட்சியை பற்றி யார் யாருக்கு சொல்லி தருவது? பிராமணர்களுக்கா? நீங்க எந்த புரட்சி எடுத்துக்கங்க, எந்த புரட்சி எடுத்துக்கங்க, அதுல பிராமணர்கள் இல்லாமல் இருக்கவே மாட்டார்கள். ஒரு சத்திரியனாக இருப்பதை விட சாணக்கியனாக இருப்பதுதான் சிறந்தது அப்படின்னு தெரிந்தவர்கள். வாள் எடுத்து போரிடுவதை விட நம்ம புத்திய மூளை எடுத்து போரிடணும் அப்படின்னு ரொம்ப திடமாக நம்புவார்கள். ஏன் தியானம் பண்ண சொல்றாங்க, ஏன் வேதம் படிக்க சொல்றாங்க, ஏன் பக்தி மார்க்க பக்கம் கொண்டு போறாங்கன்னு நிதானமான சிந்தனை வர்றது. நாம ஏன் நான்வெஜ் சாப்பிடுறது இல்ல, சாத்வீக குணம் வர்றது.
அறிவு கட்ட பாப்பார பயலே அப்படின்னு திட்டினா கூட தம்பி கோவமா இருக்கீங்க போல, பரவாயில்ல தம்பி நிதானமா இருங்க அப்படின்னு அமைதியாக அவர்களை கடக்கக்கூடிய அளவுக்கு நிதானம் சாதாரணமா வந்துருமா? வேற யாரையாவது ஒரு வார்த்தை, நான் வேற ஏற்கனவே கோயம்புத்தூர்ல பேசினேன், கலப்பு திருமணங்கள் நடந்தால் ஆணவ படுகொலை செய்கிறது இந்த சமூகம். அப்படி ஒரே ஒரு ஆணவ படுகொலையாவது பிராமண சமூகத்தில் காட்ட முடியுமா? ஒன்னே ஒண்ணு. அப்பயும் இதே கேள்விதான் கேட்டேன், இப்ப எதுக்கு கைதட்டுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு. அப்ப எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய, உணர்ந்து கொள்ளக்கூடிய, உணர்ச்சி வசப்படாத ஒரு சமூகமா நிற்கும். நம்முடைய வேலை என்ன, கடமை என்ன, செய்ய வேண்டியது என்னங்கிற தெளிவு. என்ன பெரிய ப்ராப்ளம்? படிப்பு தான் நம்மை உயர்த்தும் என்று சொன்னார்கள். என்ன படிப்புன்னு சொல்லாம விட்டாங்க. நம்மால் பூரா ஐடி படிச்சுட்டு அப்படியே அப்ஸ்காண்ட் ஆகி அமெரிக்கா போய் செட்டில் ஆயிட்டு. ஒசூர்ல இவ்வளவு பிராமணர்களை பார்த்து எனக்கு பேரதிர்ச்சி. நான் நினைச்சுக்கிட்டே ஒரு குருகுலத்தில் கொண்டு போய் விட்ட போறாங்க, மொத்தம் 3 பேர் இருப்பாங்க, அதுல நான் தான் ஒருத்தர், 2வது மைக் செட்காரா இருப்பாரு நினைச்சிட்டு தான் வந்தேன். இங்கே பார்த்தா இம்புட்டு கூட்டம், தாய் குளங்கள் என்ன, ஆண்கள் என்ன, பெரியவர்கள் இளைஞர்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய கூட்டம் நிற்கும். அப்ப என்ன படிக்கணும் அப்படின்னா, நம்முடைய பாரம்பரியத்தை, கலாச்சாரத்தை. ஐயா சொன்னாரே, ராமாயணம் எவ்வளவு வருஷம் படிச்சீங்க? அந்த ராமாயணத்தை படித்தவர்கள் மட்டுமல்ல, அடுத்தவர்களுக்கு சொல்லி கொடுத்தவர்களும் நாம். எல்லா இடத்திலும் எல்லாருக்குமே போகிற இடம் பூரா சொல்லிட்டு. மதன்லால் திங்ரா இறக்கும் போது என்ன சொல்லி இறந்தான் சொன்னாரு? இந்த உடல் ராமனுக்கு அர்ப்பணம், இந்த உடல் கண்ணனுக்கு அர்ப்பணம். அப்படி சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு வளர்ந்த விஷயம் தான். இந்த சமூகம் மட்டும்தான் ஏழ்மை இருந்தா கூட, சகோதரர் சொன்னாரே அன்னைக்கு எல்லாருமே ஏழையா இருந்தாங்க, இன்னைக்கும் மேட்டுக்குடின்னு பேரு. இந்த சமூகம் போல ஏழைகள் அதிகம் கொண்ட சமூகம் இன்னொன்று இல்லை. வெளியே காட்டுவதில்லை. வறுமையாக இருந்தாலும் பகவான் என்னை அப்படி படைச்சிருக்கிறான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சமூகம். அதற்காக இன்னொரு அரசியல்வாதி சபிக்காத சமூகம். அதற்காக இந்த அரசாங்கம் நாசமாய் போகட்டும் என்று சொல்லாத சமூகம். நான் என்ன பாவம் பண்ணேனோ, என்னுடைய கர்மா இப்படி இருக்குது, என்னுடைய தலையெழுத்து, எந்த ஜென்மத்தில் யார் கூடிய கெடுத்தேனோ நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு மோசமான நிலைமை வரும்போது கூட தன்னை தாழ்த்தி கொள்வார்களே தவிர, எதிர இருக்கிற உன்னால நான் கேட்டேன் நான் சொன்னவர்கள் இல்லை. நாடார் சமுதாயம், முக்குளத்தோர் சமுதாயம், செட்டியார்கள், ஆசாரிகள், பல பல நாயுடுகள், கவுண்டர்கள், பல பல சமூகம் ஒருத்தரை ஒருத்தர் தூக்கிவிடக்கூடிய சமூகமாக இருக்கிறது. அந்த சமூகத்தில் ஒருத்தன் கஷ்டப்பட்டான் அப்படின்னா அவனை அடையாளம் கண்டு அவனுக்கு வேலை கொடுத்து, அவனுக்கு வாழ்க்கை கொடுத்து, அவனை கூடவே வச்சு, நான் தொழில் பண்ணும் போது என்கிட்ட வேலைக்கு சேர்ந்தவன் நாளைக்கு அவனே தனியா தொழில் பண்ற அளவுக்கு வளர்ந்தான்னு அதற்கான முதலீடையும் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய சமூகமாக இத்தனை சமூகங்கள் இருக்கின்றன. நம்மாலாம் அப்படி செய்ய மாட்டோம். நம்மாலாம் அப்படி செய்ய மாட்டோம். சார் இவ்வளவு வச்சிருக்கீங்களே, எனக்கு நான் ஒரு தொழில் தொடங்கலான்னு பார்க்கிறேன், அதுக்கு முதல் ஏன்டா ஏன்ட்ட தொழில் கற்றுக்கிட்டு எனக்கே போட்டியா வருவியா? சின்ன வயசுல நான்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமாடா, மூட்டை தூக்கி வளர்ந்துருக்கேன்டா. நீ மூட்டை தூக்கிக்கோ, நானும் மூட்டை தூக்கணுமா, படு அப்படிமா. அப்படி கூட வருத்தப்படாம அதே மூட்டையை தூக்கி தானாக முன் வந்து வளரக்கூடிய சமூகமா இருக்கும். இந்த இடத்துல நீங்க பிராமணர்கள்ட்ட மட்டும்தான் சமூக ஒற்றுமைன்னு ஒண்ணு பார்க்கவே முடியாது. அப்படி ஒண்ணு பார்க்கவே முடியாது. சமூக ஒற்றுமை இல்ல, குடும்ப ஒற்றுமையே பார்க்க முடியாது. நம்ம குடும்பம்னு பேர் வச்சிருக்கோம் பாருங்க. ஏன்னா திங்கர்ஸ், முதல் பிரச்சனை என்னன்னா சிந்தனாவாதிகள், சிந்திக்கக்கூடியவர்கள். அப்ப ஆளாளுக்கு திங்க் பண்ணா என்ன ஆகும்? ஒரு குடும்பத்துல ஒருத்தர் திங்க் பண்ணும், நான் ரொம்ப சமத்தா எங்க ஆத்துக்காரி திங்க் பண்ணா போதுன்னு முடிவு பண்ணிட்டேன், நமக்கு பிரச்சனை இல்லை. அவ திங்க் பண்ண நம்ம செயல் வீரர் அப்படின்னு தான், சொன்ன வச்சு கேட்டு செயல்படும். அவங்க தான் அம்மா, அம்மா பேச்சை கேட்கணும்ல, அவ்வளவுதான். அம்மா பேச்சை கேட்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டம்மா சொல்றாங்க நம்ம கேட்போம்.
அப்போ ஒரு குடும்பத்துல ஒரு திங்கர் இருந்தா பரவாயில்ல, குடும்பமே திங்கரா இருந்தா என்னத்துக்கும்? ஆளாளுக்கு சிந்தனை கொடி கட்டி பறந்து ஆளுக்கு ஒரு பக்கமா இருந்து யாருக்கும் ஒரு பக்கம் நிக்க மாட்டோம். யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்னா, இன்னாருக்கு தான் ஓட்டு போடணும்னு 1.5 மணி நேரம் நம்ம பையன் நம்மகிட்ட சண்டைக்கு விடுவான். உனக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு முதல் விஷயம். யாருக்கு? இவனை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு கல்யாணத்துக்கு பார்த்து வச்சிருக்க அப்பா அம்மா பார்த்துட்டு உனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படிமா முதல் பாயிண்ட். தெரிஞ்சிருந்தா நான் அவனை இப்படி வளர்த்துருக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியதான். உங்களுக்கு இந்த ஒரு ஜோக் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு அப்பா வந்து தான் வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொல்லிட்டு பையனை வந்து வெளியூரில் பட்டணத்துக்கு டவுனுக்கு வந்து எம்ஏ படிக்க அனுப்பிட்டார். ரொம்ப வருஷமாக போய் படிச்சுட்டு வந்து எம்ஏ வரைக்கும் படித்து ரொம்ப வருஷம் கழித்து ஊருக்கு வர்றான். அப்போ அப்பா வந்து அந்த செக்கு மாடு ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. அங்கே மாடு வந்து செக்கு சுற்றிக்கிட்டே வருது. இவர் அடுத்தடுத்த வேலையை வீட்டில் பார்த்துட்டு இருக்காரு. அந்த மாட்டுக்கு பின்னாடி யாரும் இல்லை, செக்குக்கு பின்னாடி யாரும் இல்லை. அது மாதிரி மாடு சுற்றிக்கிட்டே இருக்கு. அவன் ஒரே டவுட் ஆகிட்டு அப்பாட்ட வந்து, அப்பா அங்கே மாடு தனியாக சுற்றிட்டு இருக்கு, செக்கு மாடு, அது நின்றுட்டா என்ன செய்வீங்க? நீ மட்டும் வேற வேலையை பார்த்துட்டு இருக்கீங்களே. அதுக்கு தாண்டா கழுத்தில் ஒரு மணியை கட்டி விட்டுருக்கிறேன். அந்த மாடு சுற்றி சுற்றி வரும்போது கழுத்தில் மணி ஆடும், மணி சத்தம் கேட்கும், மாடு சுற்றிக்கிட்டு நினைப்பேன். நின்றுச்சுன்னா மணி சத்தம் கேட்காது. நான் வந்து என்னாச்சுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடுகளை பண்ணுவேன். உடனே அவன், அந்த மாடு நின்றுக்கிட்டே கழுத்தாட்டினா என்ன செய்வேன் அப்படின்னு. அதுக்கு தாண்டா அந்த மாடை நான் வந்து எம்ஏ படிக்க வைக்கலன்னாரு. புரியுங்களா? அப்ப படிச்சா என்ன ஆகிறது? தர்க்கம் போய் குதர்க்கம் வந்துருது. தர்க்கம் போய் குதர்க்கம் வந்துருது. எவ்வளவு படிச்சாலும் பெரியவங்க பேச்ச கேட்கணுங்கிறது ஏன் படிக்கிறது இல்லை? இதை யார் சொல்லி தருவா? 1000 வச்சுக்கோங்க, அனுபவம் சொல்லி தரதோட ஒரு பெரிய படிப்பு இருக்க முடியுமா? அனுபவம். தீ சுடும்னு எல்லாருக்கும் தெரியும். தீயால சுட்டுக்காத ஆளே கிடையாது. அடுப்பாங்கரையிலையோ வேற எங்கேயோ எப்பயாவது சந்தர்ப்பத்தில் தீயில கை வச்சு படாத ஒரு சூடு, அந்த சூடு நினைச்சாலே சுடும். அப்ப அனுபவம் போல, பட்டறிவு போல படிப்பறிவு உதவ போறதே கிடையாது. அப்ப அதை வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு வந்து 60-70 வயசுல நிக்கக்கூடிய பெரியவர்களை மதிக்கக்கூடிய பழக்கம் இருக்குதா? குடும்பம்னு பேச சொல்றாங்க. எங்க போய் பேச சொல்றீங்க? குடும்பம்னு எங்க பேசணும் தெரியுமா? பிராமண சமுதாயம் முதியோர் இல்லத்துல தான் போய் பேசணும். இந்தியாவில் எந்த முதியோர் இல்லத்திற்கு போய் பாருங்க, உள்ளதிலேயே அதிகமான முதியோர் வந்து பிராமண சமுதாய முதியோர்களாக இருக்கிறார்கள். என்ன படிச்சு என்ன மண்ணவாரி போட்டீங்க? என்ன சொல்லி கொடுத்தீங்க பிள்ளைக்கு? நல்லா சம்பாதிரா அப்பாவை கொண்டு நடு ரோட்ல விட்டுறானா? அதுதான் உங்க அப்பா சொல்லி கொடுத்தாரா? அந்த பிள்ளைய அன்னைக்கு வந்து எதுக்கு அழுறானே தெரியாத போது, எறும்பு கடிச்சு அழுகிறானா, பசியில் அழுகிறானா, பாலுக்கு அழுகிறானா, அண்ணன் கிள்ளிட்டான்னு அடிக்கிறானான்னு எதுக்கு அழுகிறான் அப்படின்னு தெரியாத போது அந்த அழுகையின் ரிதம் பார்த்து தாய் வந்து பாலாட்டுவா, எறும்பு கடிச்சுதான் சொல்லி சொல்லுவான். அந்த ரிதத்துல தெரியும் அம்மாக்கு அந்த குழந்தை எதுக்கு அழுகுது அப்படின்னு. அப்படி பாலாட்டி சீராட்டி பாலூட்டி வளர்ந்தவங்களை கொண்டு முதியோர் இல்லத்தை பார்த்து வீடியோ காலில் வாழ்க்கை நடத்திக்கிட்டு. கோயம்புத்தூர்ல முதியோர் இல்லத்துல பிராமணர் ஒருத்தர் இறந்து போய் அவருக்கு யாரோ இறுதி சடங்குகள் பண்ணி அதையும் வீடியோ கால் அட்டன் பண்ணார் அவருடைய பிள்ளை அமெரிக்கால. நீங்க சொல்லுங்க சுவாமி நான் பண்றேன். நீ என்ன கண்ட? எதுக்கு நீ அங்க போன? உன் பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கானே, நீயாவது வீடியோ காலில் அப்பாவுடைய கர்மாதியை பார்த்த. உன் பையன் ஏஐ மூலமா அதையும் அனுப்பிடும், அவன் கூட பார்க்க மாட்டான். ஏஐ வந்துருச்சுன்னு சொல்லுவான்ல, எனக்கு பதில் அது வந்துடும் பாடு சொல்லுவான்ல. எடுத்ததா சட்டசபையிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்மானத்தை வந்து வைக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப பெரிய தீர்மானமா இருந்ததுன்னா படித்ததாக கருதி கொள்ளுகள் அப்படிவாங்க. படித்ததாக கருதி இதை அப்ரூவ் பண்ணிருங்க. ஃபுல்லா படிக்க முடியல, நான் 2 லைன் படிக்கிறேன், அதோட அறிமுக உரை மட்டும் படிக்கிறேன், மொத்தமா படிச்ச மாதிரி புரிஞ்சுக்கணும், 2 லைன் படிச்சா சபை வந்து ஏத்துக்கணும். அது மாதிரி அவன் ஏஐல போட்டு வர, அது நானே இருந்து பார்த்த மாதிரி போய் சேரு அப்படின்னா. அப்ப சமூக விழுமியங்கள், சோசியல் வேல்யூ சொல்லி தராம என்ன குடும்பத்தை வளர்க்க முடியும் நினைக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி தரோம். இன்னைக்கு இந்த கூட்டத்தில் நெத்தியில எதுவுமே இல்லாம பால் நெத்தியா எத்தனை பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கூட்டத்தில் யார் சொல்லி தரணும்? இத பால் நெத்தியா இருக்கக்கூடாது, ஒரு பட்டையோ ஒரு நாமமோ போடணும்.
நீங்கள் உங்களுடைய அடையாளங்களை துறப்பதனால் தான் உங்களுடைய அடையாளங்கள் கேலி செய்யப்படுகின்றன. நீங்கள் உங்களுடைய அடையாளங்களை துறப்பதனால் தான் உங்களுடைய அடையாளங்கள் கேலி செய்யப்படுகின்றன. ஏமாத்து வேலைக்கு என்ன பேர் வச்சிருக்கான்? பட்ட நாமம் போட்டுட்டான். எந்த ஊர்ல ஐயர் பட்ட நாமம் போட்டிருக்காருன்னு தெரியல எனக்கு. நான் சொல்றேன், அவங்க சொன்ன பட்டணம். மோசடி பக்கமே போகாத, ஏமாற்று வேலைக்கே போகாத, தான் உண்டு தன் வேலை உண்டு இருக்கக்கூடிய, பிரச்சனை வந்தால் கூட ஒதுங்கி நிற்கக்கூடிய, அந்த பிரச்சனையை போய் நாட்டாம பண்றேன்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணாம கூட மட்டும் விடாம இருக்கக்கூடிய, அப்படி தன்னுடைய விஷயங்களை சுருக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அவர்களை ஏமாத்துறதுக்கு மோசடிக்கமான விஷயங்களை பார்த்துட்டு நல்ல திருமணிட்டு வந்தா பட்ட போட்டாங்க. படித்தவர்கள் சொல்கிறார்கள், விவரமானவர் சொல்கிறார்கள், பிராமணர்களே சொல்கிறார். அப்ப எப்படி கொண்டு இறக்கிட்டாங்க? இஸ்லாமிய பெருமக்கள்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் இருக்குதா இல்லையான்னு யோசிங்க. இத்துணூண்டு குழந்தை அதுக்கு குல்லாவை போட்டு விட்டுறாங்க, அதுக்கு பர்தாவை போட்டு விட்டுறாங்க. என்ன பிரச்சனை? அப்படித்தான் வளரணும். இந்த வீட்டில் அப்படித்தான் வளரும். நம்ம குழந்தைகள் ஃபாரின்ல போனா என்ன நடக்குது? ஒரு நாமத்தை போட்டா, திருமணம் போட்டா, நெத்தில சின்னதா ஒரு குங்குமத்தை போட்டா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வாட் இஸ் திஸ் வாட் இஸ் திஸ் வாட் இஸ் திஸ் கேட்கிறாங்க. என் குழந்தை தனியா என்ன சொல்றேன்னு தெரியாம முழிக்கிறான். குழந்தை முழிக்கிறானே, நீங்க சொல்ல வேண்டியதானே? அவங்களுக்கும் தெரியாது வாட் இஸ் திஸ். புரியுங்களா? அவங்களும் தெரியாது. எதுக்குடா நாமம் போடுற? எல்லாரும் போட்டாங்க நானும் போடுறேன். எதுக்குடா பட்ட போடுற? எல்லாரும் போட்டாங்க நான். அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் கடைபிடிக்க வேண்டும், கண்மூடித்தனமாக அல்ல. அதற்கான காரணத்தை அறிந்து கடைபிடிக்க வேண்டும். ஒண்ணு நாம தேடி தெரிந்து கொள்ளணும், அல்லது இது போன்ற பெரியவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளும். நிறைய ஆச்சாரிய புருஷர்கள் நிறைய இன்னைக்கும் இருக்கிறாங்க, பெரியவர்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரியான விஷயம் என்னன்னு கேட்டு நம்முடைய குழந்தைகள் சொல்லணும். காரணம் தெரியாத காரியம் தொடராது. காரணம் தெரியாத காரியம் தொடராது. கடமைக்கு செய்வாங்க. நீங்க அடிச்சு இப்ப போடுறியா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க திருமணம் போடலாம், நீங்க விபூதி போடலாம். வெளியே போன உடனே அண்ணன் துரைமுருகன் மாதிரி அவன் அழிச்சிருவான். உங்களுக்கு புரியுங்களா? அவர் அழிச்சாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவர் கடவுள் மறுப்பு கொள்கை. நம்ம பிள்ளைக்கு என்ன பிரச்சனை? அப்ப இட் இஸ் அவர் பிரைட் அப்படின்னு ஏன் சொல்லி தரல? நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய பெருமை என்று ஏன் சொல்லி தரல? எல்லா சமூகமும் தன்னுடைய பேருக்கு பின்னாடி ஜாதியை போட்டுக்கொள்ள துவங்கிருச்சு. போட்டு ஆமாங்க அப்படின்ற என்ன குழப்பம்ன்றாங்க. இந்த ஊர்ல நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க, இவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இந்த ஊர்ல நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு என்ன கோளாறு? நீங்க ஜாதி பேர்லாம் போட வேண்டாங்க, உங்களுடைய வழக்கத்தை கடைபிடிக்கிறீங்களா? இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகிறார்கள். முடியாதவர்கள் மதியம் 1 மணிக்காவது தொழுகிறார்கள். அதுவும் முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமை ஜம்மான் சொல்லக்கூடிய 1 மணிக்காவது கட்டாயம் சொல்றாங்க. வாரத்தில் ஒரு நாளா போய் நின்றுறாங்க. நாம எப்ப கோயிலுக்கு போனோம்னு யோசிங்க. துரந்தர் பார்ட் 2 வந்துருச்சு, இன்னும் நான் பார்க்கவே இல்லை. போய் பெங்களூர் போய் பார்த்து வரேங்க. 4 மணி நேரம் துரந்தர் பார்ட் 2. அதுக்கு 1 மணி நேரம் இங்க இருந்து பெங்களூர் சாயந்தரம் வர 1 மணி நேரம், ஒரு ஹாஃப் டே அப்படியே அங்க புதுசா ராமேஸ்வரம் கஃபே திறந்திருக்காளாம், அங்க போய் சாப்பிட்டுட்டு அதுக்கு கியூ பார்த்தேளோ. ராமேஸ்வரம் கஃபேல அங்கேயும் போங்க, 90% நம்மால் தான். ஆத்துல சமைக்கிறது கிடையாது, மாமி வேலைக்கு போயிட்டா, ஆத்துல சமையல் உண்டான்னா முடிஞ்சா நீங்க சமைங்கோ அப்படின்ட்டா. நம்மால் வேண்டாம், ராமேஸ்வரம் கஃபேல போய் சாப்பிடலான்ட்டான். பெஸ்ட் வாங்க 2 பேரும் கிளம்பிட்டான். குழந்தைகளுக்கு சாப்பாடுனா என்னன்னு தெரியல. இப்ப என்ன ஆகி போச்சு? நீங்க தயவு செய்து விளம்ப, நான் சொல்லக்கூடிய இந்த டேஞ்சர் ஜோனை நீங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணணும், உணரணும். இது எங்க போயிட்டு இருக்குன்னு. இப்ப டிவில விளம்பரம் போடுறான். முன்னாடி இந்த 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தெரியும் என்ன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு நெய், எண்ணெய், மசாலா அப்படின்னு வீட்டு சமையல் போலவே இருக்கும். இப்ப விளம்பரம் போய் பாருங்க, ஹோட்டல் சமையல் போலவே இருக்கும்ன்றான். இந்த மசாலா வாங்கி சாப்பிடுங்க, ஹோட்டல் சாம்பார். நம்ம குழந்தை எனக்கு ஹோட்டல் சாம்பார் தான் வேணுங்க. ஏன்னா அம்மா என்னைக்கோ ஒரு நாள் சாம்பார் பண்ண. அவ சின்ன குழந்தையா இருக்கிறச்ச கல்யாணத்துக்கு வரும்போது பொண்ணு பார்க்குற சொல்ல பாட்டு பாடுவியா, டான்ஸ் ஆடுவியா,
நான் என்னை கேட்டு தான் சொல்லிப்பேன். நான் வந்து பொண்ணு பார்க்குற சந்தர்ப்பம் கிடைக்கல, கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணு பார்த்துட்டேன். நான் வேணா டான்ஸ் ஆடுறேன், நீ சொல்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பேன். ரொம்ப சிம்பிளான விஷயம், அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி நான் சொல்றேன். அப்ப நம்முடைய சோசியல் வேல்யூவை எதையுமே அடுத்த தலைமுறைக்கு சொல்லி தர்றதே இல்லை. போ, படி, சம்பாதி. எதை சம்பாதிக்கிறது? பணம் சம்பாதி. பணம் ரொம்ப முக்கியம், நோ டவுட். பணம்லாம் சம்பாதிக்க கூடாது, பணத்துல ஆசைப்படாதீங்கன்னு சொல்றதுக்கு நான் தமிழறி மணியன் கிடையாது. பணம் சம்பாதிக்கணும், நோ டவுட். வள்ளுவரே சொல்றாரு, புரியுங்களா? அது இந்த உலகமே உனக்கு கிடையாதுன்றாரு. பொருளிலாருக்கு இவ்வுலகு இல்லை. 10 பைசா கையில் இல்லைன்னா எவனும் மதிக்க மாட்டான், சொந்தக்கார மதிக்க மாட்டான். நோ டவுட். காசு வேல்யூ தான் இருக்கு, மறுக்கல. ஆனால் அது மட்டும் இருக்குதா அப்படி? மரியாதை என்பது, வேல்யூ என்பது காசு இருக்கிறவங்க மட்டும் கிடைச்சிருமான்னு யோசி. மகாத்மா காந்திக்கு கிடைச்ச மரியாதை அவருடைய சொத்துக்கானதான் யோசி. அந்த இன்டெகிரிட்டிக்கானது, எளிமைக்கானது. காமராஜருக்கு கிடைத்த மரியாதை அவருடைய பணத்துக்கானதான் பார்க்கணும், அவருடைய நேர்மைக்கானது. எம்ஜிஆருக்கு கிடைத்த மரியாதை என்னன்னு பார்க்கணும். ஏன் எம்ஜிஆருக்கு சொல்றேன்? முதலமைச்சராக பதவியேற்ற நாள்ல இருந்து மரணித்த கடைசி நிமிடம் வரை ஒரு சென்ட் இடம் கூட வாங்காத ஒரு மனிதர் எம்ஜிஆர். ஒரு சென்ட் இடம் கூட. அவ்வளவு நேரடியாக வந்து என்ன திரைத்துறையில சம்பாதிச்சோன்னா அதுதான் அப்படிங்கிற. எவ்வளவு ஆச்சரியமான மனிதர்கள் இருக்கிறாங்க. அப்ப அந்த மரியாதையே, வேல்யூவே, இன்டெகிரிட்டிக்கு கிடைக்கணும். அதை நாம சொல்லி தரலன்னா வேற எதை சொல்லி தர முடியும்? அப்ப நம்முடைய தலைமையில், நம்முடைய குடும்பத்துக்கு தலைவராக இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக பெண்கள், குறிப்பாக பெண்கள். நான் போற இடம் பூரா சொல்லிட்டு, ஏன் கலப்பு திருமணம் நடக்குது? 2-3 காரணங்கள். ஒன்று, 27-28 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாமலேயே வச்சுட்டு, 28-29 வயசு கல்யாணம் முடியலன்னா நீங்க பாக்குற மாப்பிள்ளை யாரா இருப்பாரு? பையன் கிடையாது, ஆள். பாய் இல்ல, மேன். 30 வயசுல நீங்க மாப்பிள்ளை பையன் பார்க்கணும் சொல்லுங்க, மாப்பிள்ளையா ஒரு ஆள் பார்க்கறது. அந்த அம்மாவையே பாதி பேர் ஆன்டின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவான் 28-29 வயசுல. அப்ப லேட்டா நடக்கிற மேரேஜ் பெரிய துயரம். முதிர் கன்னிகளை விட பிராமண சமுதாயத்தில் முதிர் கண்ணன்கள் அதிகம் இருக்கிறார்கள். எனக்கு கல்யாணமே ஆகல அப்படின்னு ஒரு 44 வயது ஆண் ஒருத்தர் சொன்னார். என்னப்பா பிரச்சனை உனக்கு அப்படின்னா, நான் ஐடி கோத்திரம் கிடையாது சார். என்ன கோத்திரம் கிடையாது? ஐடி கோத்திரம் கிடையாது. இது என்னடா புது கோத்திரமா இருக்கு? இன்னைக்கு பெண்கள் எல்லாமே ஐடியில் இருக்கணும், குறைஞ்சபட்சம் பெங்களூர்ல இருக்கணும். வர்ஸ்ட் கேஸ் பெங்களூர்ல இருக்கணும். ஒசூர்ல இருந்தா மதிக்க மாட்டேன், ஸ்ரீரங்கத்தில் இருந்தா சேர்க்க மாட்டேன். ரங்கநாதர் வர்றார், பெருமாள் வர்றார், பெருமாள் படபடன்னு மணிசார் கட்டில் இழுத்துட்டு போயிடுவாங்க. நோ, அந்த பக்கம் போக மாட்டேன். குறைஞ்சபட்சம் பெங்களூர், அடுத்த கட்டம் ஹைதராபாத், இல்லைன்னு நேரம் அப்படியே பிளைட் ஏறி அங்க போயிடும். இதை யார் சொல்றா நினைக்கிறீங்க? அந்த பிள்ளைகள் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க அம்மா கருதா சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க தெரியுமா? உங்களை கட்டின்னு நான் பட்ட கஷ்டம் போறாதா? இதே மாதிரி என் பிள்ளை வேற நான் வந்து கிணத்துல தள்ளி விடணுமா? என் பொண்ணெல்லாம் அமெரிக்காவில் தான் கொடுப்பேன். அங்க அக்ரஹாரம் வச்சுக்கிட்டு இருக்காங்க, அங்க அக்ரஹாரம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளாம் பயங்கரமா ஃபாலோ பண்ணியா, இங்க ஒண்ணு ஃபாலோ பண்ணக்கான அங்க உட்காந்து ஃபாலோ. நம்மளுக்கு வெளிநாட்டுக்கு போன உடனே இந்த பக்தி பாசம் அதெல்லாம் வரும் பாருங்க, உள்ளூர்ல வர மாட்டாது. ஏன் சுவாமி கோயிலுக்கெல்லாம் போறது இல்லையா அப்படின்னா நம்மகிட்டே தருவோம். பெருமாள் எல்லா இடத்துலயும் இருக்காருப்பா. சரி, பணமும் எல்லா இடத்துலயும் இருக்கே, நம்ம இடத்துல இருக்குன்னு கேட்டிருக்கீங்களா? பணமும் எல்லா இடத்துலயும் இருக்கு, நம்ம இடத்துல எதுக்கு பாடு? அது மட்டும் நம்ம இடத்துக்கு வரும். பெருமாள் அது எல்லா இடத்துல சர்வ வியாபின்னா எல்லா இடத்துலயும் இருப்பாரு. அப்ப என்ன சொல்லி கொடுக்கிறோம்னு யோசிங்க. சாதாரண அடிப்படையான விஷயம். கல்யாணம் பண்றது ஏன் ஜாதியில தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல, ஏன் ஜாதியில ஏன் கல்யாணம் பண்ணணும். நார்மலான ஒரு லைஃப், சாப்பிடுற சாப்பாடு, கட்டுகிற உடை, அவர்களுடைய விசேஷ நாட்கள் விழா காலங்கள், உங்களுடைய விசேஷ நாட்கள் விழா காலங்கள், எவ்வளவு கான்ட்ரடிக்ஷன் வரும். என்ன முடிவாகும்? ரெண்டையுமே கொண்டாட வேண்டாம் முடிவாகும். உன் வீட்டு பழக்கமும் வேண்டாம், என் வீட்டு பழக்கம் வேண்டாம், நியூட்ரலைஸ் போ. அப்ப நம்முடைய கலாச்சாரம் எவ்வளவு பின்னாடி போகுது பாருங்க. இந்த கோவில் அர்ச்சகர்கள் அது எவ்வளவு முக்கியமான விஷயம்னு சொல்றாங்கன்னா,
குறைந்தபட்சம் ஆதாரப்பூர்வமாக ஆவணப்பூர்வமாக 2500 ஆண்டுகளாக அறுபடாமல் இருக்கிற ஒரு தொடர்ச்சி இந்த அர்ச்சகர்கள். அறுபட 2500 வருஷமா ஹிஸ்டரி ப்ரூஃபோட இருக்கு. முப்போதும் திருமேனி தீண்டுவாரிலிருந்து அர்ச்சகசிய ஹரிசாட்சாத் வரைக்கும் எல்லா பக்கம் பாத்தீங்கன்னா பெருமாளை சுவாமியை நேரடியா தொட்டு பூஜை பண்ணக்கூடிய பரம்பரை அப்படின்னு நிற்கக்கூடியது 2500 வருஷம் அட்லீஸ்ட் இருக்கு. அவ்வளவு பெரிய கலாச்சார நீட்சி எந்த சமூகத்திலும் இல்லை, எந்த ஊர்லையும் இல்லை, எந்த நாட்டிலையும் இல்லை. அப்ப இதை நாம் கொண்டாடுகிறோமா? இல்ல. நாம அர்ச்சகர் ஆக மாட்டோம், அடுத்தவங்களை அர்ச்சகராக விட மாட்டோம். இது என்ன கணக்கு? அனைத்து ஜாதி அர்ச்சகர் ஆகலாமா அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு வீடியோ ஆன் ஆயிருக்கா தம்பி, தம்பி அந்த கேமரா எல்லாம் ஓடிட்டா இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இல்ல அப்படின்னு. சரி நீங்க அர்ச்சகர் ஆயிடுறீங்களா? அதுக்கும் பதில் நான் பேச்ச மாத்தி பேச மாட்டேன். இல்ல. அப்ப பெருமாளை பட்னி போட போறோமா? சுவாமி பட்னியா கிடந்தா பரவாயில்லையா? அப்ப நீங்க அர்ச்சகராக வேண்டாம், கோவிலுக்கு போலாம்லன்னு கேட்க. கோவில்ல எவ்வளவு முறைகேடு நடக்குது, ஆமான்னு சொல்லுவீங்களா இல்லன்னு சொல்லுவீங்களா? ஆமா. கோவில் உங்களுடையதா இல்லையா? ஐ மீன் எல்லா தமிழர்களுடைய, எல்லா மக்கள், எல்லா குடிமக்களுடைய, சிட்டிசனுடைய. கோயிலுக்கு போனாதானே தடுக்க முடியும். வீட்டுல ஆள் இருந்தா திருட்டு நடக்காது, அப்படிதானே? வீட்டுல ஆள் இல்லைன்னா திருட்டு நடக்கும். அப்ப நீங்க கோயிலுக்கு போலன்னா பிரச்சனை நடக்கலாம், கோயிலுக்கு போனா பிரச்சனை குறையலாம். அட்லீஸ்ட் 4 பேர் பாக்குறாங்க, திடீர்னு இந்த மண்டபத்தை இடிக்கிறீங்களே என்னங்க விஷயம் கேட்கலாம். 4 பேர் கேட்கல, சமுதாயத்துக்குள்ள கேட்கிறோம், வீட்டுக்குள்ள கேட்கிறோம், கோயிலுக்குள்ள கேட்கிறோமா? கேட்க நாதி இல்லாம போச்சுன்னா என்ன ஆகும் நியூஸ்? கேட்க நாதி இல்லாம போச்சு. சிவன் சொத்து குலநாசம் எடுத்தவனுக்கு மட்டுமல்ல, அதை தடுக்காதவனுக்கும் கூட சேர்த்துதான். நம்முடைய கடமைன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். இது நம்முடைய சொத்து, நம்முடைய சிவன். தென்னாடுடைய சிவன் வேற எங்க நினைப்பான்? நம்முடைய சிவன் இல்லையா? நம்முடைய பெருமாள் இல்லையா? நம்முடைய தாயார் இல்லையா? என்னுடைய வீட்டில் ஒரு முறைகேடு நடந்தா நம்ம விட்டுருவோமா? நம்ம என்ன சார் செய்ய முடியும்? எல்லாம் ரவுடி பசங்களா இருக்கிறாங்க அப்படி சொல்ல முடியுமா? உயிரை கொடுத்து போராடி சண்டை போட்டு மல்லு கட்டி நிக்க மாட்டோமா? அப்ப நாம வணங்குகிற ஒரு தெய்வத்துக்கு அவருடைய சொத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, சட்டப்படி பெருமாள் சுவாமி அந்த கோயில்ல இருக்கக்கூடிய அந்த திருமேனி அந்த தெய்வத்தை மைனர் அப்படின்னு சொல்றான். சட்டப்படி மைனர் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்னன்னா, அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் கையாளலாம், விற்க முடியாது. மைனருடைய ப்ராப்பர்ட்டியை விற்க முடியாது, தெரிஞ்சுங்க. அப்ப பெருமாளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தது, சுவாமிக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா அதை விற்க முடியாது. இங்க விற்கிறது பத்தியே இல்ல, திருடே போயிருக்கு. அரசாங்கத்தோடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு படியே கோவில்களுக்கு சொந்தமான 1,00,000 ஏக்கர் நிலம் காணவில்லை. 1,00,000 ஏக்கர். நமக்கெல்லாம் 5 ஏக்கர் இருந்தா நம்ம என்ன வரத்து வரும்னு யோசிச்சு பாருங்க. 5 ஏக்கர் எனக்கு சொத்து இருந்துச்சுன்னா என்ன வரத்து வரும்? 1,00,000 ஏக்கர் எப்படி காணாம போகும்? அப்ப அந்த கோயில்ல இருந்த அதிகாரிகள் கேட்கவில்லை, அர்ச்சகர்கள் கேட்கவில்லை, அன்றாடம் போய் வரவேண்டிய நாமும் கேட்கவில்லை. அப்ப எப்படி நடக்கும்? அப்ப என்ன சொல்லி தரணும் குடும்பத்துல? நம்முடைய விழுமியங்களை, நம்முடைய பழக்கங்களை, அன்றாடம் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊக்குவிக்கப்படும். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. நான் சுவாமிமலை போயிருந்தேன், கும்பகோணம் பக்கத்தில், உங்களுக்கு தெரியும். அங்க பகல்ல 12 மணி வெயில்ல ஏப்ரல் 14ஆம் தேதி இதே மாசம் சித்திரை தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஒரு 1000 பேர் முளைப்பாரி கட்டி நிக்கிறாங்க. 1000 பேர் வெயில்ல, காலில் செருப்பு இல்லாம, தலையில முளைப்பாரி வெயிட்ட சுமந்துட்டு நிக்கிறாங்க. 1000 பேர். அதுல எவ்வளவு பிராமணர்கள் இருப்பார்கள் எனக்கு தெரியல. என்னுடைய தம்பிகள்கிட்ட நான் சொன்னேன், முளைப்பாரி எடுக்கிற பழக்கம் நம்மகிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன், நம்மளால செய்ய மாட்டாங்க. இவர்கள் தான் இந்து மதத்தை காப்பாற்றுகிறார்கள்னு சொன்னேன். இவர்கள் தான் இந்து மதத்தை காப்பாற்றுகிறார்கள் சொன்னேன். அப்ப 1000 பெண்கள் வெயில்ல நிக்க தயாரா இருக்கிறாங்க. நீங்க வெயில்ல நிக்க வேண்டாம், கோயில்ல நிக்கலாம்ல, கோயிலுக்கு உள்ள நிக்கலாம்ல. அப்ப நம்ம போக வேண்டாமா? அந்த முளைப்பாரி கட்டுற பழக்கம் எப்படி அவங்களுக்கு வந்துருச்சு? எப்படி அடுத்த ஜெனரேஷனுக்கு வருது? எல்லா சமூகங்களும், இந்த நான் பிராமின் அப்படின்னு சொல்றோமே, நான் பிராமின்ல இருக்கக்கூடிய எல்லா சமூகமும் ஏகப்பட்ட பக்தியோடு இருக்கு, ஏகப்பட்ட பக்தியோடு இருக்கு, ஆக்ரோஷமான பக்தியோடு இருக்கு. அழகு குத்தி கொள்ளுது, நேர்ச்சை எடுக்குது, தூக்கு நேர்ச்சை, ஆளை கட்டி தொங்க விட்டுறாங்க.
நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயோ சைவ சம்பிரதாயத்திலோ அப்படி இல்லை. கோயிலுக்கு வா, விபூதி பூசிக்க, இதுக்கு முடியுதான்னு யோசி. இது கூட முடியாது, அப்புறம் எதுக்கு முடியும், என்ன செய்ய யோசி. அப்ப என்ன அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போய் யோசிக்க. காசு சுயநலத்தை வளர்க்கும். காசு சுயநலத்தை, அதுதான் நான் முன்னாடி சொன்னேன். நிறைய காசு சம்பாதிச்சா, அளவுக்கு மீறி காசு சம்பாதிச்சா, தேவைக்கு மீறி காசு சம்பாதிச்சா அது சுயநலத்தை வளர்க்கும், உங்க மேலேயே வந்து இடிக்கும். பக்தி பொதுநலத்தை வளர்க்கும். பக்தி மட்டும்தான் ஒழுக்கத்தை கட்டுத்தரும். ஏன் நீங்க கடவுள் மறுப்பு இயக்கம் வந்துச்சு நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் கடவுள் மறுப்பு இயக்கம்? எல்லோரும் ஒழுக்கமாக இருக்க விரும்புகிறார்கள். தவறினால் என்ன ஆகும் அப்படின்னா, சாமி கண்ணை குத்திரும் அப்படின்னு பயப்படுறாங்க. அவர்கள் நேர்மையாக இருப்பது, நல்லவராக இருப்பது காவல்துறைக்கு பயந்து இல்ல, கடவுளுக்கு பயந்து. அப்ப அந்த கடவுளுக்கு பயந்து நல்லவனா இருக்கிறானே, அப்ப கடவுளையே காலி பண்ணிட்டோம்னா யாருக்கும் கூச்சம் இருக்காது. இப்போது அரசியல்வாதிகள் என்ன செய்கிறார்கள்? உங்களுக்கு காசு கொடுத்து விடுறார்கள். கொடுத்துறாங்களா? எதுக்கு? நல்ல மனுஷன், எவ்வளவு அடிச்சாரு, நமக்கு பகுத்துண்டு சாப்பிட நினைச்சிருக்காரு, அப்ப நம்ம கொடுத்துருக்கோம். அப்படியே நினைக்கிறோம் இல்ல, வாங்கி வச்சு சந்தோஷம். அவர்கள் எதுக்கு கொடுக்கிறார்கள் தெரியுமா? இன்னைக்கு 1000 ரூபாய் வாங்கிக்கோ, நாளைக்கு நான் காசு அடிப்பேன், நாக்கு மேல பல்ல போட்டு என்னை கேட்க கூடாது. அன்னைக்கு வந்து என்ன சார் லஞ்சம் வாங்குறீங்க? பாஸ், ஓட்டு போறதுக்கு நீங்க என்ன வாங்குனீங்க? அவர்கள் ஊழல்வாதிகளாக இருந்தது போக நம்மையும் ஊழல்வாதிகளாக மாற்றிவிட்டார்கள். கிரைம்ல பார்ட்னர் ஆக்கியாச்சு. நான் ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கேன். கம்பம் பக்கத்தில் பை எலெக்ஷன் நடந்த போது டவுனுக்கு 500 ரூபா, கிராமத்துக்கு 300 ரூபா ஒரு கட்சியில் கொடுத்துருக்காங்க. கொடுத்துக்கிட்டே போறாங்க. ஒரு எம்எல்ஏ, இன்னைக்கு ஒரு எம்எல்ஏவா இருக்காரு, அவர் கொடுத்துட்டே போறாரு. கிராமத்தில் சட்டையை பிடிச்சிட்டாங்க. ஏண்டா கிராமத்துக்காரன் உனக்கு கேவலமா தெரியுதா? டவுன்காரனுக்கு 500 ரூபா கொடுப்ப, எங்களுக்கு 300 ரூபா கொடுப்பியா? சட்டையை பிடிச்சி காசு கேட்க பழகிட்டான். அவர் போன் பண்ணி, என்ன தலைவரே நம்ம ஆளுக்கு இப்படி மாறிட்டாங்க, சட்டையை பிடிச்சி காசு கேட்க. நீங்க தானே தலைவரை பழக்கினீங்க, நீங்க தானே கொடுத்து பழக்கினீங்க. நம்ம ஆள் 10வது சொல்ல பழகிட்டு. இப்ப என்னாச்சு? முன்னாடி அடுத்த ஒரு நேரம் இருந்துச்சு. இது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை என்ன, கை நீட்டி காசு வாங்கிட்டேன், அவனுக்கு தான்ப்பா ஓட்டு போடுவேன், நம்ம பாவம் வந்து கேட்டான். இப்ப அது கிடையாது, எல்லார்ட்டையும் காசு வாங்கிக்கும், அள்ளி போடு. எங்க ஆத்துல 8 ஓட்டு இருக்காக்கும். அமெரிக்கால இருந்து பையனை வர சொல்லியிருக்கேன். அவனு வந்து ஏப்ரல் 23 ஓட்டு போட்டுருவான், அவனுக்கு சேர்த்து பில்ல போட்டுருங்கோ அப்படின்னு 8 ஓட்டுக்கு சேர்த்து காட்டு, எல்லார்ட்டையும் வாங்கிரு. வாங்கிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி ஓட்டு போட்டுரு. கூச்சமே இல்ல. ஏன் நம்ம சொல்லுவோம் அரசியல்வாதிக்கு மட்டும் கூச்சம் இருக்கா, ஏன்ட்ட மட்டும் ஏன் கூச்சம் கேட்கிறேன்? நாயன் படத்துல சொல்ல மாதிரி, அவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன், அவனை திருந்த சொல்லு நான் திருந்த. இந்த அச்சம் எப்படி போயிருச்சு பாருங்க. இதனால் தான் கடவுள் மறுப்பு உள்ள வருது. அப்ப நீங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் கிடக்கு. ஏன் ஏன் கெட்டு போய் கிடக்கு? அச்சமற்ற தன்மை. நம்ம செஞ்சா ஒண்ணு நடக்காது, போலீஸ் பிடிக்காது, பிடிச்சாலும் கட்சி தலைவர்கிட்ட போன் பண்ணி சொல்லிடலாம். அதுக்கு மீறி பிடிச்சாங்கன்னா 15 நாள்ல பெயில வந்துட போறோம். சப்ப மேட்ரு, துணிஞ்சு செய்வது. அப்ப ஒரு குற்றம் செய்தால் தண்டனை கிடைக்கும் என்ற அச்சம் இருந்தால் செய்வார்களா? அந்த அச்சமற்ற தன்மை வருகிறது. பட்ட பகலில் பயங்கரங்கள் நடக்கின்றன. அப்ப நம்ம அச்சம் உள்ள தன்மையை உருவாக்கணும். யாருக்கு? இறை அச்சம், கடவுள் மீதான அச்சம், காவல்துறை மீதான அச்சம் இல்லை. அது நம்ம வந்து தப்பு செய்ய போறதுல நமக்கு தேவை. அப்ப கடவுள் பக்தியை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஒரு ஸ்லோகம் சொல்றோமா, 50 வயசுக்கு கீழே எங்கேயாவது ஸ்லோக கிளாஸ்ல ஆள் பார்த்திருக்கீங்களா? 50 வயசுக்கு மேலதான். இன்னைக்கு ஒரு 23 வயசு பொண்ணு திடீர்னு நான் ஸ்லோக கிளாஸ் போறேன்னா அவங்க அம்மாவே என்னடி ஆச்சு உனக்கு திடீர்னு அப்படின்றான். இன்னும் ஸ்லோக கிளாஸ்லாம் போற. ஒரு 60 வயசு ரிட்டையர்ட் ஆன பிறகு கோயில் கோயிலா சுத்தலான்னு பாக்குறேன் சார் அப்படின்னு. ஓஹோ, ரிட்டையர்ட் ஆன பிறகுதான் கோயில் செய்யறதுக்கு வேற வேலை இல்லை, டைம் பாஸுக்கு கோயில் போறது. ஏன் நல்லா இருக்கும்போது செய்யறதுக்குன்னா, நாங்க வந்து ஒரு 108 திவ்யதேசத்துல 104 திவ்யதேசம் சேவிச்சிருக்கோம். நாங்க வந்து வைணவர்களா இருக்கிறதுனால சேவை எங்க குடும்பத்தோட போய் சேவிச்சிருக்கோம். அப்ப என்னுடைய சின்ன குழந்தை, 2வது குழந்தை பிறந்த போதே அவளையும் கூட்டிட்டு எல்லாத்தையும் கை குழந்தையா வச்சுட்டு கூட்டிட்டு. அப்ப கடலூர்ல ஒரு 7-8 திவ்யதேசம் இருக்கு. அங்க சேவிக்க போகும்போது ஒரு பாட்டியம்மா சொன்னாங்க, பாரு எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கு இந்த குழந்தை, இத்தினூண்டு குழந்தையாவே வந்து இவ்வளவு கோயிலுக்கு போறது.
அப்ப நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் கூட்டு போய் கோயிலுக்கு வருவான். எவ்வளவு வீடுகள்ல இந்த மாதிரி புரோகிராமுக்கு வர சொன்னா உங்க பிள்ளைகள் வருவாங்க, கோயிலுக்கு வர சொன்னா உங்க பிள்ளைகள் வருவாங்க. இப்ப பிராமணர்கள் சங்க மாநாடு நடக்குது, நம்ம கூட்டம் நடக்குது, குடும்ப விழா நடக்குது, வா போவன்னு கேரண்டியா 25 வயசுக்குள்ள யாரும் வரமாட்டான். அப்பதான் படிப்பு இருக்குமா, அப்பதான் செமினார் இருக்குமா, அப்பதான் செமஸ்டர் இருக்குமா, புஸ்தகத்தையே தொட்டிருக்க மாட்டான். நம்ம இங்க சொன்ன உடனே எவ்வளவு படிக்க வேண்டியிருக்கு தெரியுமா? அப்படி நம்மளும் உடனே சரி. நம்ம என்ன அடுத்த முக்கியமான பிரச்சனை என்ன? நீங்க பண்ணது பூரா பெருந்தப்பு. ஒரே ஒரு பிள்ளை, இங்க 3 பிள்ளை பெற்றவங்க கை தூங்க பார்ப்போம். ஐ ஹேவ் 3 children. பாருங்க, மொத்தம் 4 பேர் தான். இந்தியாவுடைய பாப்புலேஷன் ரேஷியோ குறைந்து கொண்டே வருகிறது. தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் ரேஷியோ டேஞ்சரஸா குறைஞ்சிட்டு வருது. 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவர்களுக்கு 2 குழந்தை கூட கிடையாது, ஒரு குழந்தை. அது வந்து இன்னொருத்தர் 3 குழந்தை பெற்றுப்பார், 4 குழந்தை பெற்றுப்பாரு. ஆவரேஜ் எப்படி போடுறான்? 1.3, 1.5 குழந்தை அப்படின்றான். 1.5 குழந்தை பெற்றுறான். அப்ப என்ன கணக்காகும்? நல்லா புரிஞ்சுக்கங்க. அதிக ஓட்டு அதிக நோட்டு. ஆமாவா? அதிக ஓட்டு அதிக. நீங்க வந்து ஒட்டு மொத்தமா ஒரு 3 லட்சம் பேர் இருக்கிறோம், 4 லட்சம் பேர் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு மரியாதை கம்மி. ஒசூர்ல மட்டுமே 4 லட்சம் பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இங்க கேண்டிடேட் யாரை போடுவாங்க? தமிழ்நாட்டில் யாராவது கட்சிகள் போடுறாங்களா? போடல. ஏன் போடல? ஒண்ணும் ஐயர் கோச்சிக்கிற மாட்டார், நம்மால் தான், ஒன்றும் பிரச்சனை. மாமா சும்மா இருங்க, உங்களுக்கு தெரியாதா, உங்களுக்கு ஏதாவது நான் தான் வந்து நிற்பேன், அதான் நீங்க சும்மா சொல்லாதீங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆமா ஆமா, நான் சீட்டு கேட்டு வரல, ரங்கராஜ் பாண்டே சீட்டு கடி போடுறான் போல, நான் சீட்டு கேட்டு வரல. அந்த முக்கியத்துவம் ஏன் கொடுக்கணும்னு தோணல? உங்கள்கிட்ட குறைவான மக்கள் தொகை இருக்குது. அந்த குறைவான மக்கள் தொகையில பாதி வெளிநாடு ஓடி போயிருது, இல்ல பெங்களூர் போயிருது, இல்லன்னா ஹைதராபாத் போயிருது. எலெக்ஷனுக்கு ஏப்ரல் 23 வரமாட்டுது. அப்ப இது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. எவ்வளவு பேர் ஃபாரின்ல இருந்து லீவு போட்டு வர்றாங்க தெரியுமா? ஏப்ரல் 23 இவருக்கு தான் ஓட்டு போட போறேன், அவருக்கு தான் லட்சிய வெறியோட வந்து நிக்கிறாங்க. அப்ப குறைந்தபட்சம் ஆன்மீகம் சொல்லி தர மாட்டீங்க, பக்தி சொல்லி தர மாட்டீங்க, குழந்தை கூட பெற்றுக்கிட மாட்டீங்களா சார்? என்ன சார் ஏங்க, அதை கூட செய்ய மாட்டீங்களாங்க? என்னங்க உங்களுக்கு இந்த சமூகத்தின் மேல அவ்வளவு பெரிய இது? கேட்டா நான் வந்து ஒரு பிள்ளைய வளர்க்கறதுக்கே போதும் போதும் ஆயிடுச்சு. நாங்க 3 சிப்ளிங்ஸ் சொல்றவங்க கை தூக்குங்க. 3 பேருக்கு மேல. நாங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்கிறோம். எங்க அண்ணன் நாங்க எல்லாம் பாத்தீங்களா? எனக்கு 3 பிள்ளை சொன்னா 3 பேர் கை தூக்குறீங்க. நாங்க மொத்தம் 3 பேர்னா 400 பேர் கை தூக்குறீங்க. அப்ப உங்க அப்பா தப்பா செஞ்சிருக்காரு, உங்களை பெத்த தப்பா? உங்களை பெத்த தப்பான்னு கேக்குறேன். அவங்க வேலையை அவங்க கரெக்டா செஞ்சாங்களே, நீங்க இந்த வேலையாவது கரெக்டா செஞ்சீங்களா? அதுல என்ன எனக்கு புரியலையே. மக்கள் தொகை குறைஞ்சிட்டா நாடு நான் அப்படி நாசமா போயிருமா? எமர்ஜென்சி பீரியட்ல தான் கட்டாய குடும்ப கட்டுப்பாடு பண்ணாங்க. எமர்ஜென்சி பீரியட்ல. இன்னைக்கு இந்தியாவுடைய பலம் என்ன, சைனாவுடைய பலம் என்ன? மனித பலம் தான் 2 நாட்டுடைய பலம், மேன் பவர் தான் 2 நாட்டுடைய பலம். ஹியூமன் ரிசோர்ஸ் இங்க அவ்வளவு இருக்கு. அமெரிக்கால ஆள் இல்ல, ஆஸ்திரேலியால ஆள் இல்ல, கனடால ஆள் இல்ல. நம்ம அமெரிக்காவுக்கு போய், ஆஸ்திரேலியாவுக்கு போய், கனடாவுக்கு போய் சிட்டிசன்ஷிப் வாங்கிடுறான், பிஆர் வாங்கிடுறான். அங்க ஆளே இல்ல, இங்க அவ்வளவு ஆள் இருக்கு. அப்ப எது ஒரு காலத்தில் மைனஸ் பாயிண்ட் சொல்லப்பட்டதோ அதுதான் இன்னைக்கு இந்தியாவின் வளர்ச்சிக்கான அடையாளமா இருக்கு. நீங்க நல்லவங்களா இல்லையா சார்? இது சொல்லுங்க சார். நான் நல்லவன் இல்லைன்னு கை தூக்குங்க சார். நான் நல்லவன் இல்லை சார், சாரி சார், நான் ரொம்ப கெட்டவன் சார், கெட்டவன் சார். யாரை கை தூக்கு? யாரும் இல்லை இல்லையா? சார் நல்ல மனுஷன் சார் நீங்க. நான் நல்லவன் இல்லைன்னு நீங்க நம்புறீங்க. அப்ப நல்லவர்களா இருக்கக்கூடிய நீங்கள் நிறைய பிள்ளை பெற்றுக்கலன்னா யார் பெற்றுக்கணும் சொல்லுங்க. அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த சமுதாயத்துக்கு நீங்க வேற என்ன விட்டுட்டு போக போறீங்க சார்? சத்புத்திரர்கள் ஒரு 4 நல்ல பிள்ளை, அது என்ன குறைஞ்சிருது? இன்னமும் கூட கெட்டு போல 40 வயசு கீழே இருக்கிறவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. நமக்கு என்ன சார் அடையாளம் மிச்சம் இருக்குது? பூணலை தவிர வேற ஏதாவது அடையாளம் மிச்சம் இருக்குதா? பிராமணர்களுக்கு அடையாளம் ஏதாவது மிச்சம் இருக்குதா? அந்த பூணல் எதுக்கு போடுறோம் யாருக்காவது தெரியுதா? ஆமா, முதுகு சுரியர் இருக்கு, அதுதானே. முதல் அரிக்கும், கை எட்டாது வை. ஏதாவது ஒண்ணு கேட்டிருக்கோமா? ஏதாவது ஒண்ணு கேள்வி கேட்டிருக்கோமா? ஒரு ஞான பரம்பரை
ஒரு அறிவாளி சமூகம் எதையுமே கேட்டதில்லை, எதையுமே ஃபாலோ பண்றதில்லை. எங்க கொண்டு போய் நிப்போன்னு யோசிங்க. கம்ப்ளீட்டா கமர்ஷியல் ஆகி பெரிய பெரிய தொழிலதிபர்கள் நம்மகிட்ட உருவாகிட்டு இருக்கான். ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். நான் 100 முறை சொல்லுவேன். நான் இது வந்து கொடைக்கானல் நினைக்கிறேன், கொடைக்கானல் ஊட்டியில கொடைக்கானல் நினைக்கிறேன், பிராமணர்கள் பிசினஸ் சமிட் ஒன்று நடந்துச்சு. பிராமண தொழிலதிபர்கள் மாநாடு. கேட்கறதுக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு பாருங்க. பிபிஎஸ் ஊட்டியிலேயோ கொடைக்கானல் நடந்துச்சு பயங்கரமா. ஓதுவார்கள் மாநாடு, அர்ச்சகர்கள் மாநாடு எங்க நடக்கும்? சிதம்பரத்தில் நடத்திருக்கோம். கோயில் அந்த 4 தூண்கள் நடத்திருக்கோம், அப்படியே ஓடி போயிருக்கு. அர்ச்சகர்கள் மாநாடு நம்ம ஊட்டியில் நடத்தணும். ஜம்மு இருக்கும்ல. அப்ப பிசினஸ் கம்யூனிட்டியா பெருசா மாட்டோம். சூப்பர். அது வருமானத்துக்கு நீங்க வேலைக்கு போங்க, தொழில் பண்ணுங்க, எந்த குழப்பமும் இல்லை. ஆனா நம்முடைய அடையாளத்தை மறக்கலாமா? அந்த மீட்டிங்ல நான் சொன்னேன், நீங்க இன்னைக்கு வரைக்கும் தெருவில் போனீங்க, இந்த நீங்க ஒசூர் ரோட்லயே நீங்க போனீங்க, கிருஷ்ணகிரி ரோட்ல போனீங்க, குறைந்தபட்சம் 4 ஐயங்கார் பேக்கரி கடையை பாப்பீங்க. குறைந்தபட்சம் 4 ஐயங்கார் பேக்கரி. ஒருத்தரால் ஐயங்காரா? ஐயங்கார் இல்ல, ஆனா ஐயங்கார் பேக்கரி. எதுக்காக போறாரு யோசிங்க. எந்த சமூகமாவது இன்னொரு சமூகத்தில் பேரை கடன் வாங்கி பார்த்திருக்கீங்களா? நீதிக்கு, நேர்மைக்கு, ஒழுக்கத்துக்கு, நல்ல குவாலிட்டியான பொருளுக்கு ஐயங்கார் பேரை போட்டா ஓடுன்னு வந்து நிக்கிறான். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த நேமுக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்குது. ஐயங்கார் கடன் போட்டா சுத்த பத்தமா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பி வருவான். ஐயங்கார் வந்து சாப்பிடுவாரு, மற்ற ஐயங்கார் வந்து சாப்பிடுவாருங்க, அது இல்ல, எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க. அப்ப ஐயங்கார்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பிராண்ட் இருக்குன்னு ஐயங்காரை தவிர அத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த ஐயருக்கும் ஐயங்காருக்கு ஏன் தெரியலன்னு கேட்கு. உடனே சுவாமி நான் ஒரு ஐயங்கார் பேக்கரி கடை ஆரம்பிச்சேன், அவ்வளவுதான் உனக்கு பிரச்சனை. ஐயங்கார் பேக்கரி கடை ஆரம்பிக்கிறது இல்ல, நம்முடைய ஃபேமிலியோடைய வேல்யூ தெரிஞ்சுக்கங்க, இந்த கம்யூனிட்டியோட வேல்யூ தெரிஞ்சுக்கங்க. பீகார்ல, யூபியில பிராமணர்கள் எல்லாமே ரவுடிகளாவே உருவாயிருக்காங்க. தெரிஞ்சா ஒரு ஆச்சரியமான புள்ளி வரும், அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. அண்ணன் யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சராக இருக்கிறார் இல்லையா, அவர் கிட்டத்தட்ட 200 என்கவுண்டர் போட்டிருக்காரு. 110 என்கவுண்டர் பிராமணர்கள். பிராமணர்களுக்கா இல்ல, பிரம்மஹத்தி தோஷம் இல்ல, பூரா ரவுடி நம்மால் தான் நிக்கிறாங்க. துப்பாக்கி வச்சு நிக்கிறான், அருவாளை வச்சு நிக்கிறான். அவன் வந்து வேற ரேஞ்சில் போய் நிக்கிறான். அது இல்ல நம்முடைய வேலை, அது இல்ல நம்முடைய நோக்கம். அந்த பிரைடு வந்து அருவாள் எடுத்துட்டு போறதுல இல்ல. நம்ம ஊர்ல இன்னைக்கும் சாமின்னு யார சொல்றான்? சாமி நீங்க கோலத்துல போங்க, சுவாமி மாதிரி நெத்தியில திருமணிட்டு நாமம் போட்டு இல்ல ஒரு பஞ்சகச்சம் கட்டிட்டு சட்டை இல்லாம போனா எதிரவர் என்ன சொல்லுவார்? உங்களை ஐயரே அப்படிம்பாரு, சாமி பார். யார சாமின்னு சொல்றாங்க? மனிதர்கள் யார சாமி? கடவுளை சாமின்னு சொல்லுவோம். மனிதர்களில் உங்களை மட்டும்தான் சாமி. எதற்காக? இந்த சமூகம் அடுத்தவர்களை துன்புறுத்தாது, அடுத்தவன் பணத்துக்கு ஆசைப்படாது, ஒரு மோசடி செய்யாது. நான் பல நிறுவனங்களை பார்த்திருக்கேன், 1000 கோடி ரூபாய் புழங்குகிற பல நிறுவனங்களை பார்த்திருக்கிறேன். அங்க வேலை பார்க்கிற ஸ்டாஃப் எல்லா சமூகத்திலும் இருப்பாங்க. அக்கவுண்டன்ட்டும் ஆடிட்டரும் கேஷியரும் மட்டும் ஐயரா இருப்பாங்க. ஏன்? ஏன் 500 செக்கு கையெழுத்து போடணும், எந்த அமௌண்ட் எதுக்கு போகுதுன்னே தெரியாது. அதுல இடையில வந்து சுப்பிரமணிய ஐயர்னு அவன் பேரை சேர்க்க மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை. 500 கையெழுத்து போட்டாலும் 500 கையெழுத்து வெளிப்படையா இருக்கும், டிரான்ஸ்பரண்டா அவன் இருப்பான். இந்த நேர்மை நம்முடைய பலம் இல்லையா? இந்த வேல்யூ சிஸ்டத்தை கீழே கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா? ஒருத்தர் ஒருத்தர் ஊக்குவிக்க வேண்டாமா? ஒரு குரூப்பா பழக வேண்டாமா? எல்லாரும் ஒற்றுமையா யோசிக்க வேண்டாமா? எல்லோரும் தனித்தனி தீவுகள் போல இருந்தா அதுக்கு மரியாதை கிடைக்குமா? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வன் யாரா சொல்லி தரணுமா? வாக்கு விற்பனைக்கு அல்ல, ஓட்டு விற்பனைக்கு அல்ல அப்படின்றாங்க. பிராமணர்கள் வாக்கு விற்பனைக்கு அல்லன்னு ஒண்ணு கிளம்பிச்சுன்னா என்ன ஆகும் யோசிங்க. ஒவ்வொரு சமூகம் சொல்லுதா இல்லையா? என்னுடைய சமூகத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் இல்லைன்னு சொல்றாங்களா இல்லையா? அந்தந்த சமூகத்தை சேர்ந்த பிரதிநிதிகளை அந்தந்த ஊர்ல நிப்பாட்டுறாங்களா இல்லையா? கொங்கு பெல்ட்ல யாரை நிப்பாட்டுறாங்க? வடக்கு தெற்கு மாவட்டங்களை யாரை நிப்பாட்டுறாங்க? வட மாவட்டங்களை யாரை நிப்பாட்டுறாங்க? தனித்தொகுதியில் உத்தரவாதமா நிப்பாட்டணும்ல. அப்ப எங்கேயாவது நின்னா வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குதா? அப்ப நம்ம ஒரு குழுவாவே யோசிக்க மாட்டோம், ஒரு கூட்டமாக யோசிக்க மாட்டோம், ஒரு பவராவே இல்லை. அதனால தான் பவரே இல்லை.
அந்த பவரா நீங்க யோசிக்க பழகல, ஒரு கூட்டமா யோசிக்க பழகல, சின்ன சின்ன விஷயத்துக்கு டீவியேட் ஆறீங்க, டைவர்ட் ஆறீங்க அப்படின்னா எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகரும்? குடும்பம் அப்படிங்கிறது கணவன் மனைவி சேர்ந்து இருப்பது அல்ல. இப்ப அப்படிதான் ஆயிப்போச்சு. நாங்க கூட்டு குடும்பமா இருக்கோம் அப்படின்னு, அப்படின்னு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருக்கோம் அப்படின்னு. அதுவே வந்து அந்த அம்மா பெங்களூர்ல வேலை பார்க்குது, நான் ஒசூர்ல இருக்கேன் அப்படின்னு வச்சு நாங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் சனி ஞாயிறு வந்து வருவோம், நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு. அப்படி அப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருந்தாலே கூட்டு குடும்பம் ஆயிப்போச்சு. குழந்தைகள் இந்த மாமா, சித்தப்பா, தாத்தா, பெரியப்பா, அத்தை, ஒண்ணு விட்ட சித்தப்பா, அத்தங்கா, பெரியப்பா, இந்த உறவுலாம் உங்க பிள்ளைகளுக்கு தெரியுமான்னு கேளுங்க. தெரியுமான்னு கேளுங்க. மாமா அங்கிள் முடிஞ்சு வச்சு. வெள்ளைக்காரனுக்கு இந்த உறவுகள் அக்கறை கிடையாது. அவனுக்கு சித்தப்பா அங்கிள் தான், மாமா அங்கிள் தான், அத்தையும் ஆண்டி தான், சித்தியும் ஆண்டி தான். நம்மகிட்ட 1008 உறவுகள் இருக்கு. அத்தனை உறவுகளை தக்க வச்சோமா? அத்தனை உறவுகளை வர வச்சோமா? வீட்டுக்கு அழைச்சோமா? நம்ம போனோமா? கல்யாணத்துக்கு குடும்பத்தோட போறீங்களா சார்? நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பெரிய கொடுமை. 5 நாள் கல்யாணம் நடந்துச்சு. பிராமணர்கள் கல்யாணம்லாம் மண்டபம் பூரா கொலிக்கும். 3 நாள் நடந்துச்சு. இப்ப 3 மணி நேரம் நடத்துறாங்க கல்யாணம். அதுவும் சண்டே நடத்தணும். காலைல 10 to 12 முகூர்த்தம். சண்டே முகூர்த்தம் வைக்கலன்னா மாப்பிள்ளையே வர மாட்டேன்றான், எனக்கு லீவு கிடைக்கலன்றான். டேய் ஓன் கல்யாணம்டா, சண்டே வைங்கோ. வாட்ஸ்அப்லயே அனுப்புறோம். வாட்ஸ்அப்லயே நம்ம விஷ் பண்றோம். என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், உன் பையன் நல்லா இருப்பான், பதில் போட்டாச்சு, முடிஞ்சு வச்சா. நேர போய் பார்க்க வேண்டாமா? உறவுகள் தெரிய வேண்டாமா? அடுத்த தலைமுறை கூட்டு போய் நிக்க வேண்டாமா? உலக நாடுகள், அமெரிக்கா, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அமெரிக்கா உலகத்தின் அதிகமான கடன் வாங்கி இருக்கிற நாடு. உலகத்திலே அதிகமாக கடன் வாங்கி இருக்கிற நாடு அமெரிக்கா. அவங்க பொருளாதாரமே ரிவர்ஸ். நம்ம எல்லாம் கடன் வாங்கி கோலப்படல. என்ன கடன்? நோட் அடிச்சு கோடிடுவாங்க. நம்ம ஊர்ல வந்து நோட் அடிக்கணும்னா ரிசர்வ் பேங்க்ல எவ்வளவு கோல்டு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நோட் அடிக்கணும். அங்க அந்த பஞ்சாயத்துல நோட் அடி அப்புறம் பார்த்துக்கலாம். கிரெடிட் எக்கானமி, முதல்ல செலவழிச்சுக்கோ அப்புறம் பார்த்துக்கலாம். அமெரிக்கர்கள் இந்தியாவை பார்த்து வியக்கக்கூடிய விஷயம் என்ன? வெள்ளையர்கள் வியக்கக்கூடிய விஷயம், ஐரோப்பா வியக்கக்கூடிய விஷயம், ஒட்டுமொத்த உலகம் வியக்கக்கூடிய விஷயம் என்ன? இந்த குடும்ப கட்டமைப்பு தான். இந்த குடும்ப கட்டமைப்பு தான் அத்தனையும் இருக்கு. நமக்கு பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர்னு ஏன் சொன்னா? ரத்தம்டா, சொந்த ரத்தம்டா, துடிக்காதன்னு ஏன் சொன்னா? அப்ப சொந்த ரத்தம், சொந்த பந்தம், ரத்த சொந்தம் யாருன்னே சொல்லாம விட்டோம் அப்படின்னா எப்படி நிக்கும்? அவன் 25 வயசு வளர்ந்து நிப்பான். இவர் தாண்டா உங்க சித்தப்பா. ஹலோ அங்கிள். உங்க சித்தப்பாவே தெரியாதுன்னு பெத்தப்பாவை தெரியாம போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்ப நாம அடுத்த தலைமுறை கிட்ட பேசுறோமான்னு பாருங்க. பேசுறோமான்னு பாருங்க. எடுத்த உடனே அட்வைஸ் ஆரம்பிக்க வேண்டியது இல்ல. சாதாரணமான கேஷுவலான கான்வர்சேஷன். என்னடா துறந்தர் பாத்தியாடா, சூப்பரா இருக்காடா, எப்படா இருக்குது, இந்த அமெரிக்கால இருந்து சரி பாகிஸ்தானுக்கு போய் உளவு பார்க்கறதாடா, பயங்கரமா இருக்கேடா, இப்படி தாண்டா உங்க மாமனார் வீட்டுல இருந்து உளவு பார்ப்பாங்க, இப்படி தாண்டா எங்க சம்பந்தி வீட்டுல இருந்து உளவு பார்ப்பாங்கன்னு அப்படியே நைஸா ஒரு கதை ஆரம்பிச்சு, நம்ம பெரியப்பா இருக்கிறாரு, சித்தப்பா இருக்கிறாரு, நம்முடைய பரம்பரை அப்படின்னு ஒரு கதையா சொன்னீங்கன்னா. இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு குழந்தைங்க வீட்டுக்கு வரும். முதல் தப்பு அங்கதான் நடக்குது. ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஹோம்ஒர்க்கை எடு, கடகடன் முடி, மச மசன் நின்று இருக்காத அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கூலும் கசந்துருது, ஹோம்ஒர்க்கும் கசந்துருது. எப்படா இந்த +2 முடிப்போம், நம்ம வந்து ஸ்கூல் கிடையாதுன்னு ஒழிப்போம். படிக்க ஆசைப்படாம அந்த பாடம். அந்த குழந்தைய அழகா கூட்டு வச்சுட்டு ஸ்கூல்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க, மிஸ் உன்னை அப்ரிஷியேட் பண்ணாங்களா, ஹோம்ஒர்க் ஏதாவது கொடுத்துருக்காங்களா, இப்ப பண்றோமா அப்புறம் பண்றோமா, அம்மா உன் ஃப்ரெண்டு விகேஷ் என்ன செஞ்சான், உன்னை அனிதா என்ன செஞ்சா அப்படின்னு கதை கேட்டோம்னா குழந்தை ஆசையா வந்து கதை சொல். நம்மளை கேட்கிறாங்க, பேசுறாங்க. யோசிச்சு பாருங்க, 14-15 வயசு வரைக்கும் நீங்க சொல்லதெல்லாம் கேட்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகள் 15 வயசு பிறகு உங்கள்ட்ட இது சொல்றதே கிடையாது. ஆமாவா இல்லையா? 15 வயது வரைக்கும் நீங்கள் சொல்வதெல்லாம் கேட்கக்கூடிய குழந்தைகள் 15 வயதுக்கு பிறகு உங்கள்ட்ட சொல்வதே இல்லை. ஏன்? நீங்க பேசுறதே இல்லை. அப்ப அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வெளியில ரெடி ஆயிடுறாங்க. வெளியில ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிட்டா எனக்கு வீட்டுல வேலை இல்லை முடிவு பண்ணிடலாம். என்னைய புரிஞ்சுக்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறான், ஃப்ரெண்டை போல யாரு மச்சான் அப்படின்ட்டு. என் ஃப்ரெண்டு மாதிரி யாருமே இருக்க மாட்டான். அவன் குடிக்கிறதுக்கு வருவான், தம் அடிக்கிறதுக்கு வருவான், ஏதாவது பிரச்சனை வருவானா அவன் யாருன்னே தெரியாது சார் சொல்லி போயிடும். அப்ப குடும்பம் தானே வந்து நிற்கும். அப்ப அந்த குடும்பத்துல சாதாரண அடுத்தடுத்த தலைமுறைகிட்ட பேச பழகி நம்முடைய பரம்பரையை பத்தி என்ன விஷயம் செய்யறோம், என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செஞ்சிடக்கூடாது, இதை தயவு செய்து பேச பழகுங்க. குடும்பம் என்பது விருத்தியாக வேண்டியது, வளர வேண்டியது,
பிரசவ வலி ரொம்ப துயரமானது, வீடு கட்டுறது ரொம்ப கஷ்டமானது. ஆனா அதுக்கெல்லாம் ஆகக்கூடிய செலவை நம்ம என்ன சொல்லுவோம்? சுப விரயம்னு சொல்லுவோம். ஆஸ்பத்திரிக்கு காசு கட்டுறதை விட நம்ம குடும்பத்தில் பிள்ளைகளுக்காக படிப்புக்காக செலவழிக்கலாம் இல்லையா? நமக்கு மருத்துவ செலவு கொடுக்கறத விட படிப்புக்காக செலவு. அப்ப சுப விரயங்களா செய்யப்படணும். அப்ப குடும்பம் விருத்தி ஆகும், அடுத்தடுத்த விஷயத்துக்கு நகரணும். நிறைய பேர் வரும். நீங்க ஒரு கூட்டமா இருக்கிறீர்கள், உங்களை தொட்டால் 4 பேர் வருவாங்க அப்படின்னா யார் வரமாட்டாங்க? யார் உங்களை தொட அஞ்சுவாங்க? நம்மளை தொட்டா கேட்க நாதி இல்லைன்னா போற வர்றவன் பூரா அடிப்பான். உங்களுக்கு புரியுதா புரியல தெரியல. உங்களை தொட்டால் 4 பேர் வருவார்கள் என்றால் யாரும் வரமாட்டார்கள் உங்களை தொடுவதற்கு. உங்களை தொட்டால் கேட்க நாதி இல்லை என்று கேட்டால் ஆளுக்கு வந்து அடிப்பாங்க. நன்றி, வணக்கம். எனக்கு நேரம் இருக்கு, உங்களுக்கு நேரம் இருக்கான்னு தெரியல. கேள்வி பதில் செஷன் வேற வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. இருந்துச்சுன்னா விருப்பம் இருந்துச்சுன்னா சொல்லலாம், ஷார்ட்டா முடிக்கலாம். அன்பார்ந்த பிராமண சொந்தங்களே, நம்மளுடைய ரங்கராஜ் பாண்டே அவர்களிடத்தில் ஏதாவது கேள்வி கேட்க வேண்டுமானால் இப்போ இங்கே மேடையில் நின்று கேட்கலாம், மைக் இருக்கு. தயவுசெய்து நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளாதீர்கள். கியூட்டாக கேட்குற கேள்விகள் இருந்தால் தயவுசெய்து மேடை அருகில் வரலாம். நமக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு இருக்காரு. யார் வேண்டுமானாலும் முன்னால் வரலாம். இல்லை, அப்படியே அங்கே மைக்கை கொடுத்துருங்க. முன்னாடி வந்து வரப்போங்க. யாருக்கா கையை தூக்க சொல்லுங்க, மைக்கை கொடுத்துருங்க. அவ்வளோ இருக்கு இருக்கு இருக்கு. யாரும் கையை தூக்குனீங்கன்னா கொடுக்கலாம். எஸ், அங்கே கொடுங்க. அங்கே சார் அங்கே கொடுங்க. எல்லாரும் தயவுசெய்து அமரவும். எல்லாரும் தயவுசெய்து அமரவும். சொல்லுங்க, இருக்கீங்களா? அப்படியே உட்காருங்க. ஒரு 5 நிமிஷம் இருங்க. கேள்வி பதில் முடிச்சிட்டு சார் மைக்கு கொடுங்க. கேட்டு சீக்கிரம் சீக்கிரம் சார். இப்போ திமுகவுடைய அமைச்சரே 30,000 கோடி ஒரு வருஷத்தில் கொள்ளையடிச்சிருக்காங்க இந்த மாதிரி டாஸ்மாக் கடையில் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வேறு அமைச்சர்கள் வேறு வழக்குகள்லாம் இருக்குது. சரி, இதெல்லாம் இருக்குது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 356ன்னு ஒரு பிரிவு இருக்குது. அந்த பிரிவை ஏன் யூஸ் பண்ணலை? யூஸ் பண்ணணும் இல்லையா? இல்லை, பண்ண முடியாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்ஆர் பொம்மை வழக்கு அப்படின்னு ஒரு கேஸ் இருக்குது. அந்த கேஸுக்கு பிறகு ஆட்சி கவிழ்ப்பு சுலபம் அல்ல. அது 2 பார்லிமெண்டோட 2 அவைகளுடைய பெரும்பான்மையோடு இருக்கணும். ப்ளஸ் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஸ்க்ரூட்டனிக்கு போகும். அதில் நிறையா ஜெயிக்காது. இன்னொரு முக்கியமான பிரச்சனை, ஒரு ஆட்சியை கலைச்சிட்டிங்கன்னா அதை சொல்லியே ஓட்டுக்கிட்டு திரும்ப வந்துடுவாங்க. இங்கே விட பயங்கரமான அட்ராசிட்டி வெஸ்ட் பெங்காலில் நடக்குது. அங்கே ஆட்சி கலைஞரை பற்றி யோசிக்கிறாங்களா? அது ஒரு நல்ல ஐடியா இல்லை. உங்களுடைய கோபம் எனக்கு புரிகிறது. அப்படி எப்பவுமே செய்யக்கூடாது. எஸ், இங்கே நம்மளை பார்க்கறதுக்கு நம்ம ஒரு ஏடிஎம்கே கேண்டிடேட் பாலகிருஷ்ணா ரெட்டி முன்னாள் மந்திரி அவர்களும் முன்னாள் அமைச்சர் தம்பிதுரை அவர்களும் வந்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே காலையில் ஏபிஎன் சுவாமி நமக்கு சொல்லியிருக்காரு, குறிப்பாக சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாம் படித்தவங்க தான், நம்ம இந்து கலாச்சாரத்தை காப்பாற்றுறவங்க தான். இதை மனசில் வச்சு நம்ம எல்லாரும் வாக்களிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய. பிராமண சமுதாயத்தில் எல்லாருமே ஃபாரின் போயிடுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த காலத்தில் அதாவது இடஒதுக்கீடு கம்மியாக இருக்கிற சமயத்தில் நிறைய நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது படிக்கிறதுக்கு. இன்னைக்கு ஒரு 95 மார்க் வாங்கினாலும் அவனால் பணம் கட்டாமல் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்லையும் சேர முடியறதில்லை. அதனால அவங்க ஃபாரின் போகிறாங்க. அதுக்கு உங்களுடைய இது இல்லை. நல்லபடியாக ஃபாரின் போங்க, போயிட்டு இங்கே காசு கொடுங்க, திரும்ப வந்துருங்க. அவ்வளோதான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபாரின் போகக்கூடாதுன்னு நான் பொறாமையில் சொல்லலை. ரங்கராஜ் பாண்டே ஃபாரின் போக முடியாமல் வைத்தறிச்சல பேசுகிறேன் அப்படின்னு நினைச்சாங்க. அது இல்லை, அடுத்தவங்களுக்கு கொடுத்துருங்க. ஃபாரின் நல்லபடியாக போயிட்டு நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு திரும்ப வந்துருங்கன்ற. அவ்வளோதான், அம்மா காத்திருக்கிறாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அண்ணே வணக்கம். வாட் ஆர் த பிக்கஸ்ட் பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுது? எல்லோரும் ஓட்டு போடணும். அந்த ஒரு ரிஃபார்ம் தான் தேவைப்படுது. ஓட்டிங் பெர்சன்டேஜ் அதிகமாக இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்னது போல நம்மெல்லாம் ஒரு குழுவாக வாக்களிக்க பழகிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வெள்ள நடந்துடும். தமிழ்நாட்டில் ஹிந்து ஓட்டுன்னு ஒன்று இல்லை, தமிழ்நாட்டில் பிராமணர்கள் ஓட்டுன்னு ஒன்று இல்லை. இதெல்லாம் வர ஆரம்பிச்சதுன்னு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதிர்பார்க்குற மாற்றம் நடக்கும். ஒரு குழுவாக வாக்களிக்க பழகணும், அவ்வளோதான். ஒரு கூட்டமாக யோசிக்க பழகணும். சார்,
இப்போ பிராமணரை வந்து இப்போ அரசியல்வாதியிலேருந்து எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா 3% தான் 3% தான் சொல்லி நம்மளை அப்படியே ஒதுக்குறாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதுதான் இவ்வளவு நேரம் தொண்டை தண்ணி வத்தா கத்துனேன். அது 40 வயசு கீழே இருக்கக்கூடிய எல்லாருமே 3% 30% மாத்துறதுக்கு கடுமையா உழைக்க வேண்டும் என்று கேட்டுள்ளேன். வீட்டுக்குள்ளே உழைத்தா போதும். சார், இப்போ ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் கட் பண்ண முடியுமா? ரிசர்வேஷன் கட் பண்ண முடியாது, கட் பண்ண கூடாது. ரிசர்வேஷன் தேவை. ரிசர்வேஷன் வந்து யாருக்கு தேவையோ அவர்களுக்கு போகணும், பொத்தாம்பூதா எல்லாருக்கும் போகக்கூடாது. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு தேவை. இன்னமும் கூட பல சமூகத்தினர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ரிசர்வேஷன் கட்டாயம் போகணும். ரிசர்வேஷன் எடுக்க முடியாது. எஸ், ஒரு கேள்வி போதும், ஒரு கேள்வி போதும் ஒரு ஆள். வணக்கம் சார். ஆக்சுவலாக ஒரு பிராமண எதிர்ப்பாக இந்த கான்டெஸ்டுக்கான கொஷின், பிராமண எதிர்ப்பாக ஆரம்பித்த ஒரு ஈவேரா மாதிரி ஒரு மூமெண்ட்டு இப்போ ஒரு பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டியாக மாறிட்டு இருக்கு. இது ஆக்சுவலாக இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி என்ன பண்ண நினைச்சோ பண்ணிருக்கலாம், பட் இப்போ ஒரு பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டியாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய இல்ல, நீங்க அதை எல்லாருக்குமே பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டியை கிரியேட் பண்றதுக்கான உரிமை இருக்கு. பெரியார் வந்து பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டியா மாறலாம், அண்ணா மாறலாம், கலைஞர் மாறலாம், ஷியாமா பிரசாத் முகர்ஜி மாறலாம், வீர சாவர்கர் மாறலாம். அதெல்லாம் எதனால வரலாம். உங்களுடைய ஐடென்டிட்டியை நீங்க கிரியேட் பண்ணிக்கங்க, அவங்களை கிரியேட் பண்ணாதீங்கன்னு சொல்லாதீங்க. யூ டோன்ட் ஸ்டாப் அதர்ஸ். இஃப் யூ வாண்ட் யூ கிரியேட் யுவர் ஓன். யாரையும் குறை சொல்லலன்னு ஒரு ஜென்ரலாக என்ன சொல்றதுக்கு தெரியும். தமிழ் பேசினார், ஒரு பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இண்டிபெண்டன்ஸை பற்றி பேசினார். நீங்கள் இன்னைக்கு இருக்கிற நிலைமையை நீங்கள் பேசுனீங்க. யூ டாக் தி ஃபேக்ட்ஸ். ஆனால் என்னடான்னா யதார்த்தவாதி பந்து விரோதின்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை. ஃபேக்ட்ஸ் சொல்கிறோம் எப்பவுமே ஒத்தாளுக்கு பிடிக்க மாட்டேன். நான் நிறைய பேருக்கு விரோதியாக ஏற்கனவே இருந்துட்டு இருக்கேன். இங்கே வந்து தொழில்நுட்பம் பண்ணிக்கணும், எல்லாரும் பண்ணிக்கணும். எல்லாருக்கும் 90%க்கு நீங்கள் பேசும்போது அந்த முகமே மாறி போச்சு. நம்ம கரெக்ட் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் வந்தா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஃபேஸ் கம்ப்ளீட்டாக மாறி போச்சு, கண்ணு கிரையில் ஆயிடுச்சு. நம்ம பேசிக்கலாம் அந்த கலர் தான். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நம்ம வந்து தொடர்ந்து செய்யணும். எந்த கல்லையுமே ஒரு நாளில் நகர்த்திட முடியாது. தொடர்ந்து அடிமேல் அடி வைத்தால் அம்மியின் நகரும். அடி விழாம நகரணுங்கிறது என்னுடைய ஆசை. சார், ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். மேலும் வைக்கிற பேர் நிறைய பேர் இருக்கிறதுனால கான்வர்சேஷனாக இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாக கிறிஸ்பாக உங்கள் கேள்வியை முன் வைங்கோ. இன்னும் ஒரு 5லிருந்து 6 கேள்விகள் எடுத்துக்கலாம். சார், ஒரு குவிக் கொஸ்டின் சார். இப்போ வந்து தப்பு செஞ்சால் தண்டனை கிடைக்கும்னு சொல்கிறீங்க. அந்த பயம் வந்தால் தான் வரும்னு சொல்கிறீங்க. இப்போ லாஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸில் நம்ம மோடி கவர்மெண்ட் இருக்குது, நிறைய இடி ரைட்ஸ் அது இதுன்னு போய் எல்லாத்தையும் பக்கா எவிடன்ஸோட பிடிச்சிருக்காங்க. ஏன் ஒருத்தர் கூட இன்னும் தண்டனை கிடைக்கல? தண்டனை கிடைச்சா தானே தப்பு தெரிஞ்சவங்களுக்கு. ஜுடிஷியல் சிஸ்டம்னு ஒன்னு இருக்குது. இட் டேக்ஸ் மச் டைம். இல்ல ஒன்னு போகவே இல்லையா ஜுடிஷியல் சிஸ்டத்துக்கு? போகலையே. ஒரு ஆளு ஒரு கேள்வி. ஜுடிஷியல் சிஸ்டம் போயிருக்கு. இப்போ பொன்முடி அவர்கள் வந்து ஒரு வழக்கில் தண்டிக்கப்பட்டிருக்கிறாரு. உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வச்சிருச்சு. என்ன செய்ய முடியும்? அப்ப இங்க ஜுடிஷியல் சிஸ்டம் ஒரு ப்ராசஸ் இருக்கு. நீங்க ஆவேசப்பட்டு எந்த சந்தர்ப்பத்திலையும் சர்வாதிகாரம் வேணும்னு நினைச்சிடக்கூடாது. எமர்ஜென்சி நல்லா இருந்துச்சு தெரியுமோன்னு சொல்லிட பழகிடக்கூடாது. எமர்ஜென்சி வந்தா தான் தெரியும் அதோடைய ஆபத்து. பேசுவதற்கு சுதந்திரம் இருக்காது. இங்க உட்கார்ந்து நம்ம இவ்வளவு கருத்துக்களை பேசுறோமே, அது வந்து சுதந்திர நாட்டில் தான் சாத்தியம். அப்ப டெமோக்ரஸி வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். அதற்கான பொறுமை ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டா கட்டாயமா காரியம் கெட்டு போயிடும். அப்படி நினைக்க கூடாது. எமர்ஜென்சி வந்துடணும். சர்வாதிகாரம் இன்னைக்கு மோடி இருக்கிறாருங்கிறக்காக சர்வாதிகாரம் பரவாயில்ல நினைப்பீங்க. நாளைக்கு வேற ஒருத்தரும் சர்வாதிகாரம் ஒத்துப்பீங்களா? அதனால அந்த தாட்டுக்கே போக முடியும். இதை ஸ்பீடப் பண்றதுக்கான விஷயங்களை பார்க்கணும். நீதித்துறையில் நீங்க இருக்கீங்களா, போங்க செய்யுங்க. காவல்துறையில் இருக்கீங்களா, போங்க. அரசியலாளர் இருக்கீங்களா, இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டீங்களே. இன்னைக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாய் யார் இருக்கா? பிராமணர்கள் கிடையாது, ஜுடிஷியரியில் கிடையாது, போலீஸ்ல கிடையாது, குரூப் 1 எக்ஸாம் எழுதுறது கிடையாது. எல்லாமே வேண்டாம் விட்டுட்டு போயிட்டா என்ன செய்ய முடியும்? அதுல ட்ரை பண்ணணும்ல, அட்டன் பண்ணல, உள்ள வரணும்ல. 4 நாள் வந்தா தான் உங்களுக்கு ஒருத்தர் ஃபேவர் பண்ணுவாங்க. திரு KKS ராமச்சந்திரன் அவர்கள், நான் ரெட்டியார்கள் என்கிட்ட வந்து வேலையை கேட்டு வாங்கிக்கங்க, நான் இருக்கேன், நேரு இருக்காரு, நீங்க எல்லாம் கவர்மெண்ட்ல இருந்து எந்த வேலையும் வந்து வாங்கிக்கங்கன்னு ஓப்பனா சொல்றாரு. அப்படி உங்களால சொல்ல முடியுதா? ஏன்னா நீங்க இல்லையே, நீங்க கவர்மெண்ட் வேலையில இல்ல, நீங்க போலீஸ் வேலையில இல்ல, நீங்க கோர்ட்ல இல்ல, எங்கேயுமே இல்ல. அப்படின்னு சொல்ல முடியும். நீங்க எல்லாம் தனியா விலகி போயிட்டீங்கன்னா நல்லா போய் நினைப்பாங்க. நீங்க விலகி போகக்கூடிய பாலிடிக்ஸ்ல இருந்து வந்து பார்ட்டிசிபேட்டிங் பாலிடிக்ஸ்க்கு வரணும். அடுத்த கேள்வி, சமய அறநிலைத்துறை, இந்து சமய அறநிலைத்துறை, அதன் தேவை, அதன் எதிர்காலம், உங்கள் கருத்து? இந்து சமய அறநிலைத்துறை தேவை, அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. இல்லாட்டி யார் மேய்ப்பா அப்படிங்கிற போயிடும். இந்து சமய அறநிலைத்துறையுடைய வேலை வந்து வேற. கட்டாயம் அறநிலைத்துறை வேணும். கோவில்களுடைய அன்றாட பிராக்டிஸ்ல தலையிடுறது அவங்களுடைய வேலை கிடையாது. கணக்கு வழக்கு பார்க்கற மட்டும்தான் அவங்கள அங்க நிப்பாட்டணும். வாட்ச்மேன் அவசியமான கட்டாயம் அவசியம். வாட்ச்மேன் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியணும். இவ்வளவுதான். நான் பதில் சொல்லிட்டேன். அதேதான். சார், எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் இருந்தப்போ லேண்ட் கிராபிங்க்குன்ட்டு ஒரு செல் வச்சுருந்தாங்க.
இப்போ வந்து கிரிமினல் வேறு கிரைம் வேறுன்னு ரெண்டு வச்சுட்டாங்க. ஸோ இப்போ எந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம் சார்? எனக்கு புரியலங்க. பழைய சீஃப் மினிஸ்டர் இருந்தப்போ ஜெயலலிதா மேடம் லேண்ட் கிராபிங் செல் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போய் அப்ரோச் பண்ணால் கிரிமினல் வேறு கிரைம் வேறு, கிரிமினல் ஆனால் வாங்க கிரைம் ஆனால் வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு, இல்லைன்னா கோர்ட்டை போய் அப்ரோச் பண்ணுங்க. இல்லை, சிவில் வேற கிரைம் வேற தான், அது எப்பயுமே உள்ளது தான். பட் வந்து லேண்ட் கிராப்பிங் நடந்தால் நீங்கள் இப்பயும் போக முடியும், அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அது வந்து இன்னும் மறுக்கப்படல. யூ கேன் ரீச் போலீஸ் ஸ்டேஷன், யூ கேன் ரீச் கோர்ட், அது அப்படியே தான் இருக்கு. சனாதனத்தை பற்றி ஒரு கமெண்ட் வந்தது, கரெக்டுங்களா? அது எல்லாருக்குமே தெரியும். பொலிட்டிக்கலாக அது ஒரு பெரிய கமெண்ட்டாக வந்தது. ஆனால் முதல் கேஸ் ஃபைல் ஆனது பீகாரில். அதுக்கு அடுத்து கன்சிக்யூட்டிவாக பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகாவில் தான் ஆயிருக்கே தவிர தமிழ்நாட்டில் எதுவுமே கேஸ் பண்ணல. அப்படின்னா எதுக்காக ஏன் நம்ம சைலண்டாக இருக்கணும்? ஒரு லீகலா நீங்க சொல்ற மாதிரி கரெக்ட், நம்மள நாமளே கேட்டுப்போம். போராட்டம் பண்றது இல்ல, ஏன் சைலண்டா இருக்கறோம்ன்றது இல்ல, நம்மள நாமே கேட்டுப்போம். லீகல் பண்றது இல்ல. சார், அடுத்த क्वेश्चनக்கு போயிடலாம். இதான் இன்னையோட லாஸ்ட் கேள்வி, சீக்கிரமா கேட்றோம். சார், ஓல்ட் ஏஜ் ஹோம் கான்செப்ட் பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ பொண்ணு வீட்டில் இருக்க மாட்டேன், பையன் வீட்டில் இருக்க மாட்டேன், அவனை நான் வளர்த்தேன், அவன் வீட்டில் நான் இருக்க மாட்டேன், எனக்கு ஈகோ ப்ராப்ளம்லாம் சொல்கிறான். நிறைய பேர் ஓல்ட் ஏஜ் ஹோமில் இருக்கிறது இல்லை, பட் தே ஆர் லைக் குவாரண்டைன் வித்தின் தேர் ஓன் ஹவுஸ், அந்த மாதிரிலாம் இருக்காங்க. என்னோட டவுட் என்னென்னா, இப்போ பொண்ணு பேரில் ரேஷன் கார்டு இருந்தால் இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிலாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி இந்த மாதிரி பொண்ணோட பேரண்ட்ஸ் கூட இருந்தால் அந்த மாதிரி ஏதாவது பெனிஃபிட்ஸ் அனௌன்ஸ் பண்ணால் இவெல்லாம் இருப்பாளா கூட? நான் ஒவ்வொரு பர்சனல் கேஸ் பற்றி பேச விரும்பல, ஒரு தனித்தனியாக. ஐ எம் கெட்டிங் இட். ஒரு பரிசு அறிவிச்சா, ஒரு சலுகை அறிவிச்சா குடும்பம் ஒன்றா இருக்குங்கிறது எவ்வளோ பெரிய அவலம்னு யோசிங்க. எங்கள் அம்மா என் கூட இருக்கிறதுக்கு ஒரு செலவு திட்டம் வேணுமா? அது தேவையில்லை. அதே மாதிரி தான் பொண்ணுக்கும். நாம் கல்யாணம் பண்ணும்போது, பெண்களாக இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணும்போதே உங்கள் அப்பா, நான் எங்கள் வீட்டில் தான் பண்ணேன். என்ன பண்ணேன்னா, எங்கள் அப்பா அம்மாவை நீ பார்த்துக்கணும், எந்த குறையும் இல்லாமல். உங்கள் அப்பா அம்மா பார்த்துக்கலாம், எனக்கு எந்த ஆட்சியும் கிடையாது. 100% நீ அவங்க அப்பா அம்மாவுக்கு நீ காசு கொடுக்குற பற்றி என்கிட்ட கேட்க கூட வேண்டாம்னு சொன்னேன். ஸோ அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாங்கிற எனக்கு கணக்கு கூடாது. ஸோ அவங்க அப்பா அம்மா என்னுடைய அப்பா அம்மா மாதிரி, என்னுடைய அப்பா அம்மா அவங்க அப்பா மாதிரி, அவ்வளோதான். அந்த கிளாரிட்டி இருக்கணும். அவங்க என்னுடைய மாமனார் எங்கிட்ட தான் போனார், என்னுடைய மாமியார் என்கிட்ட தான் போனாங்க. எல்லாருமே கடைசி நாள் வரைக்கும் எங்கூட தான் இருந்தாங்க. ஸோ இந்த குடும்பம் சேர்ந்துருக்குங்கிறது நாமளாக செய்ய வேண்டிய விஷயம். ஒரு தங்கமான பொண்ணு பையன் என்னை பார்த்துக்கிறக்கா இருப்பான்னு எந்த அப்பா அம்மாவும் தன்னை குவாரண்டைன் பண்ணிக்கவே மாட்டாங்க. அது இந்த மாதிரி பிள்ளை கிடைக்காதான்னு, என் பிள்ளை மாதிரி உண்டான்னு உலகம் முழுக்க பீத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இட் இஸ் அவர் செல்ஃப், நாம தான் நம்மளை கேட்டுக்கணுமே தவிர அவர்களை நம்ம கேட்டுக்க வேண்டியது. தேங்க்யூ வெரி மச், ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. தன்னார்வர்கள் மட்டும் உங்களோட ஒரு போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். பொறுமை காத்த அனைவருக்கும் நன்றி. உங்களுடைய ஸ்நாக்ஸ் கீழே இருக்கு, நீங்க எல்லாரும் கிரவுண்ட் ஃப்ளோர்ல போய் அதை பெற்றுக்குங்க. விழாவுக்கு எல்லாரும் இவ்வளவு நேரம் காத்தாலேருந்து இருந்து ஆதரவு அளிப்பதற்கு ரொம்ப நன்றி. அனைத்து பிராமண சங்க கூட்டத்திற்கு வந்திருந்து நம்மை சிறப்பு செய்த ஏபிஎன் சுவாமி அவர்களுக்கும், நமது எனது அழைப்பிற்கு இணங்க வருகை தந்த திரு தமிழருவி மணியன் மற்றும் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கும், இந்த மண்டபத்தை நமக்காக சலுகையாக கொடுத்த சூடப்பா அவர்களுக்கும் மற்றும் ஒலி அமைத்த நிறுவனத்திற்கும், நமது சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த வாலண்டியர் டீம் அவர்களுக்கும் எல்லோருக்கும் மற்றும் மகளிர் அணிக்கு சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.